திராவிடமே இல்லைன்றீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கட்சிகள் வச்சுருக்கிறவங்க தான் வந்து இன்றைக்கி சமூகம், பண்பாடு, மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்காக வந்து குரல் கொடுத்து போராட்டங்களை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு காலமாக வந்து திராவிடத்தின் பெயரால் தானே வந்து அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார். இப்போ அது இல்லைன்னு வந்து நீங்கள் மறுக்கிறீங்களா? நம்ம திராவிடங்கிறது மாயை எப்படியோ அதே போல் இந்த திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் தமிழர்களுக்காக செய்கிறேன், தமிழ்நாட்டிற்காக பாடுபடுகிறோம் என்று சொல்வதெல்லாம் கூட மாயை தாங்கிறது இப்போ இது வெட்ட வெளிச்சமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு போலித்தனமான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை வந்து தமிழர்களிடத்தில் பரப்புனதில் பெரும்பங்கு இன்றைக்கி திராவிட கட்சிகள் இயக்கங்களுக்கு காரணமாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு மேலேயே போய் நான் ஒருபடி பதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த திராவிட இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் சுயமரியாதைக்கு நாங்கள் தான் தமிழகத்தில் வித்திட்டவர்கள், இங்கே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக, ஜாதிய வேறுபாடுகளை நீக்குவதற்காக நாங்கள் தான் போராட்டம் நடத்தியவர்கள், எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களாக நீதி கட்சி தலைவர்கள் தோன்றிய பிறகு தான் இங்கே வந்து ஜாதிய வேற்றுமையை களைவதற்கு போராட்டம் நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தவறான கருத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீதி கட்சியெலாம் தோன்றுவதற்கு முன்பே தமிழர்களுடைய அடையாளங்களை மீட்டெடுப்பதற்காக, தமிழர்களுடைய அடையாளங்கள் எதுனா ஆரியத்திலிருந்து வேறுபட்டது. ஆரியத்திலிருந்து வேறுபட்டது மட்டுமல்ல, ஒரு மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எண்ணி திட்டமிட்டு கடவுளற்ற நிலைப்பாட்டை எடுத்த ஒரு இனம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழினம் தான். இயற்கையை மட்டுமே இறைவனாக நம்பிய ஒரு இனம் தமிழினம். அதே போல் ஜாதிகளற்ற ஒரு சூழ்நிலையில் வந்து வாழ்ந்து காட்டிய இனம் தமிழினம். இப்படி தமிழர்களுடைய சமயம் கலாச்சாரம் பார்த்தோம் என்றால் கடவுளற்ற, அதே போல் எல்லா மனிதர்களும் சரிசம ஒரே நிலை என்ற ஒரு ஏற்பாட்டை இயற்கையாகவே கொண்டிருந்த இனம் வந்து தமிழினம். இந்த அடையாளங்களை மீட்டெடுப்பதற்காக இந்த நீதி கட்சியெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு தெலுங்கு நாயக்கர் ஆட்சிகள் திணிக்கப்பட்ட இந்த வைணவ சைவ அல்லது மத ரீதியான எண்ணங்களை அழித்தொழித்து ஆரியர்களிடமிருந்து விடுபடுவதற்காக நீதி கட்சிக்கு முன்பாகவே தமிழர்கள் போராடி இருக்காங்க. சிவவாக்கியாங்கிறவர் அவர் மிகப்பெரிய அளவில் போராடி இருக்காரு. ராமலிங்க அடிகள் மிகப்பெரிய அளவில் ஒரு சுயமரியாதைக்காக போராடியவர். பல்வேறு தமிழர்களுடைய அடையாளங்களை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய அருட்பாக்களிலே வார்த்தெடுத்தவர். பண்டிதர் அயோத்தியதாசர் இருக்கார். அவர் மிகப்பெரிய அளவில் தமிழர்களே வந்து அந்த காலத்தில் 1890 நினைத்து பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தமிழர்களுடைய அடையாளங்களை மீட்டெடுப்பதற்கான கருத்துக்களை முன்வைத்ததும் இல்லாமல் இந்த ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு, கடவுள் போன்ற மூட நம்பிக்கை கொள்கைகளை மறைப்பதற்கு, ஒழிப்பதற்கு மிகப்பெரிய அளவில் பாடுபட்டவர் பண்டிதர் அயோத்தியதாசர். அதனால தான் அவர் சொன்னார், ஆரியம் கிடையாது, இந்து மதம் கிடையாது, எங்களுடைய மதமே வேறடான்னு சொன்னார். தமிழர்களுடைய மதம் ஆதி மதம்ங்கிறது, ஆதி சமயங்கிறது இந்து சமயம் கிடையாது, ஆரியர்கள் திணித்தது கிடையாது, அது கிடையாது அப்படின்னு ரொம்ப வலுவாக சொன்னவர், உறுதியாக சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் இந்த தமிழ் சைவ சித்தாந்த சமயங்கள்லாம் இருக்குது பாருங்கள், இவர்களும் இதே நோக்கத்தை நோக்கி தான் அவங்களும் பயணித்திருந்தாங்க. 1850களில் நீங்கள் துவங்கி தமிழ் சைவ சித்தாந்த சமாஜங்கள் என்ற பெயரில் தமிழர்களுடைய அடையாளங்களை மீட்டெடுப்பதற்காக மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டங்கள் நடத்தினார்கள், கோரிக்கைகள் வைத்தார்கள். தமிழர்கள் இருக்கக்கூடிய ஜாதி வேறுபாடுகளை களைவதற்காக அவர்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள், கொள்கைகளை முன்வைத்தார்கள். இடஒதுக்கீடுக்காக போராடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் சமுதாயமும் தனித்தனியாக தான் போராடிச்சு. நாடார் சமுதாயம், தேவர் சமுதாயம், பிற்படுத்தப்பட்டவர்கள், தேவேந்திர குல, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் அவங்க உரிமைகளை போராடுவதற்கு 1890 போராடிட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் நீதி கட்சியை சார்ந்தவர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் சொல்லுவாங்க சுயமரியாதை பார்ப்பன எதிர்ப்புக்காக நாங்கள் தான் இது பண்ணோம், பார்ப்பன அல்லாத இயக்கத்துக்காக செயல்பட்டோம்னு. ஆனால் இடஒதுக்கீட்டுக்காக 1909 இடஒதுக்கீடு தேவையா இல்லையா என்ற ஒரு கருத்து ஆய்வுக்காக வைக்கப்பட்ட போது அதை எதிர்த்தவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியை சார்ந்தவர்கள் தான். தியாகராஜ செட்டி, அதே போல் நாயர், டிஎம் நாயர், இவங்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தியவர்கள் அன்றைக்கு அவர்கள். இவர்கள் வந்து அன்றைக்கு வந்து தேர்தலில் நின்று தோற்கடிக்கப்பட்டார்கள். அந்த காங்கிரஸ் இருந்தவங்க எத்தனை பேரும் இருந்து தோற்கடிக்கப்பட்டவர்கள் தாங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிடித்து கொண்டது இந்த பார்ப்பன அல்லாத இயக்கம். அது கூட நீங்கள் இன்னும் சொல்ல போனால் டிஎம் நாயரை தவிர மற்ற எல்லாருமே வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள்.
அப்பொழுது 1909 வந்து ஆந்திர தெலுங்கு பகுதிகளில் தமிழர்களுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்கள் வேலைவாய்ப்பில் இருப்பதற்கு எதிர்ப்பாக தமிழ் பார்ப்பனர்கள், தமிழர்கள் 2 பேருக்கும் எதிர்ப்பாக மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தி இந்த தமிழர்கள்ட்டேருந்து விடுபடுவதற்காக எங்களுக்கு தனி தெலுங்கு தேசம் வேணும்னு 1909 அவங்க போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போராட்டம் அங்கே நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு ஆந்திர பகுதிகளை தனியாக பிரிக்க வேண்டும், தமிழ் பகுதிகளையும் பெரும்பளவு அதில் சேர்க்கப்பட வேண்டும், அன்னைக்கே போராட்டத்தை 1909 ஆரம்பித்து நடத்தினாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பனக்கல் ராஜான்னு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போராட்டத்துக்கு தலைமை வகித்தவர். தமிழர்களுக்கு எதிரான போராட்டத்தில் தலைமை வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பனக்கல் ராஜா. அதேமாதிரி ஏபி பத்ரோ, இவங்க எல்லாருமே யாரை பார்த்தீங்கன்னாலும் அந்த நீதி கட்சியை துவக்க காலத்தில் இருந்த அந்த தலைவர்கள் எல்லாருமே தெலுங்குக்காரர்கள். அந்த அத்தனை தெலுங்குக்காரர்களும் தமிழர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள். இன்னும் சொல்ல போனால் அவங்க எந்த ஒரு தீண்டாமை எதிர்ப்பு போராட்டம் நடத்தினது கிடையாது, ஜாதிய ஒழிப்பு போராட்டம் நடத்தினது கிடையாது. தாங்கள் தோல்வி அடைந்த பிறகு ஒரு காரணம், அதாவது சென்னை மாகாணத்தில் தமிழ் பகுதிகளில் இருந்த அந்த தெலுங்கர்கள் அவங்க வந்து இங்கே அதிகாரத்தில் வர முடியாமல் தோல்வி அடைந்த பிறகு, தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் எடுத்த ஒரு ஆயுதம் தான் வந்து பார்ப்பனர் அல்லாத இயக்கம். ஆனால் அதில் வந்து இன்னொரு நோக்கம் இருந்துச்சு. ஆந்திராவில் தமிழர்களுக்கு எதிர்ப்பாக நடைபெற்ற போராட்டத்துக்கு உறுதுணையாக தான் அது போணுச்சே தவிர அது ஒரு தனித்த போராட்டமாக நம்ம பார்க்க முடியாது. அந்த பார்ப்பனர் இல்லாத இயக்கத்தை ஒரு தனித்த இயக்கமாக பார்க்க முடியாது. ஏன்னா பனக்கல் ராஜா அதில் இருந்தார், ஏபி பத்ரோ அதில் இருந்தார். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு எதிராக ஆந்திராவில் தெலுங்கு பகுதிகளில் போராட்டம் நடத்தியவர்கள். இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் பார்ப்பனர் இல்லாத இயக்கத்தை பண்ணாங்க. அன்றைக்கி மிகப்பெரிய அளவில் தீண்டாமை இருந்துச்சு. ஏதாவது ஒரு தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தை அன்றைக்கி இருந்த சென்னை மாகாணத்தில் யாராவது ஒரு நீதி கட்சி, திராவிட கட்சிகளை சார்ந்தவங்க நடத்தியிருக்காங்கன்னு நீங்கள் எங்கேயாச்சும் வரலாற்றில் படிச்சிருக்கீங்களா? அன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டில் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்னு ஒன்று உண்டு. அந்த சட்டப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்ற பரம்பரைன்னு ஒரு பரம்பரை இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதிகள் இந்த குற்ற பரம்பரை இருந்தாங்க. இரவு நேரமானால் அவங்க வந்து காவல் நிலையத்தில் போய் அந்த குற்ற பரம்பரை ஜாதியை சார்ந்த அந்த ஆண்கள் அத்தனை பேரும் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டு அல்லது கையொப்பு விட்டுவிட்டு அங்கேயே அவங்க படுத்து தூங்கணும். காலையில் தான் வர முடியும். அவங்க மிகப்பெரிய அளவு ஒரு இழிநிலைக்கு தள்ளப்பட்ட அந்த குற்றப்பரம்பரை அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்தது உண்டா? எதுவுமே கிடையாது. இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டது கிடையாது. பொதுவாக ஒரு பிராமண எதிர்ப்பு, பொதுவாக ஒரு ஆரியர் எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பை தமிழர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அவங்க உண்மையிலேயே ஆரியர்களுக்கு எதிர்ப்பாக தமிழர்கள் வந்து நாங்கள் தான் வந்து உண்மையான ஆரியத்துக்கு எதிர்ப்பானவர்கள், எங்களுடைய இறை நிலை இப்படி, எங்களுடைய சமய கோட்பாடு இப்படின்னு ரொம்ப வலுவாக எடுத்து வைத்தவர்கள் தமிழர்கள். ஆனால் தெலுங்கர்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா சமஸ்கிருதத்தில் வேறுபட்டது தமிழ்னு அன்னைக்கே நிரூபித்தாங்க தமிழர்கள். தெலுங்கர்கள் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா தெலுங்கு மொழி மட்டும் வந்து சமஸ்கிருதத்தோட ஒன்றா கிடக்கலை. தெலுங்கு சமயம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே சமஸ்கிருத சமயம், பண்பாடு, கலாச்சாரமாக மாறி போச்சு. ஸோ அவங்க அதனால் வந்து தெலுங்கர்கள் வந்து அல்லது தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள், கன்னட மொழி பேசக்கூடிய யாருமே வந்து ஆரியர்களை எதிர்ப்பதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. ஆரியர்களை மட்டும் எதுக்கல, ஆரிய மொழியை மட்டும் ஏற்றுக்கல, ஆரிய சமயம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் ஏற்றுக்கூட ஆரியர்களாக மாறிவிட்டார்கள் தெலுங்கர்களும் கன்னடர்களும். அவர்கள் எப்படி ஆரியர்களை எதிர்க்க முடியும்? அவர்கள் ஆரியர்களை எதிர்ப்பதாக காட்டிக்கொண்டு போலியாக தமிழ்நாட்டில் அன்றைக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். எனவே தமிழர்களை அன்றைக்கு அடிமையாக 2ஆம் தர நிலைமையில் வைத்திருந்தார்கள். அது இன்றைக்கு வரும் வரை தொடரக்கூடிய காரணத்தினால தான் தமிழர்கள் ஏமாந்தவர்களாக மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ் மீனவர்கள், தமிழகத்தினுடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் வந்து தாக்கப்படும் போது, கொல்லப்படும் போது ஒரு போராட்டம், ஒரு அறிக்கை, ஒரு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சு போச்சு தமிழர்களுடைய ஆவேசம். அதேமாதிரி மிகப்பெரிய அளவில் ஈழத்தில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது இங்கே என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய ஊர்வலம், ஒரு பெரிய பொதுக்கூட்டம், ஒரு இரங்கல் பாடுறது மாதிரி பாடிட்டு அதோடு முடிஞ்சு போயிடுவாங்க. இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து திராவிடத்தின் வழியாக தமிழர்கள் மீது அவர்கள் செயல்படாமல் இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவதற்கான முறைகளை திணித்ததனுடைய விளைவாக இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழர்கள் உண்மையிலே தங்களுடைய இழந்த வீரத்தை பெற வேண்டும் என்றால், தங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும் என்றால், தங்களை வந்து மிகப்பெரிய அளவுக்கு அடிமை தொழிலுக்கு 2ஆம் தர தொழிலுக்கு தள்ளிய திராவிடத்தை தள்ளணும்.
ஆரியம் வந்து என்றைக்குமே இருந்தது கிடையாது தமிழ்நாட்டில். தெலுங்கு நாயக்கர் ஆட்சியின் போது தான் வந்தது. இப்பொழுது திராவிடம் அதை இடத்தை பிடித்து கொண்டது, ஆரிய இடத்தை பிடித்து கொண்டு ஆரியத்தை காட்டி தமிழர்களை ஏமாற்றுகிறது, வட இந்தியர்களை காட்டி தமிழர்களை ஏமாற்றுகிறது. ஆனால் தமிழகத்தின் மீது எத்தனையோ பேர் வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாலிகாப்பூர்லாம் வந்திருக்காரு, பல முஸ்லீம்கள்லாம் வந்திருக்காங்க, படை மன்னர்கள்லாம் இங்கே வந்து படையெடுத்து வந்திருக்காங்க. யாருமே இங்கே கிடையவே கிடையாது, நிரந்தரமாக கிடையாது. கண்டர்கள் கலப்பரர்கள் வந்தாங்க போயிட்டாங்க. ஆனால் இங்கே படையெடுத்து வந்து நிரந்தரமாக இங்கே குடியேறியவங்க தெலுங்கு நாயக்கர்களுடைய அவங்களுடைய பரம்பரையினர் இவங்க தான். தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தொடர்ந்து திராவிடத்தை நம் மீது திணிக்கிறார்கள். எனவே தமிழர்கள் எப்பயாவது வீரமாக எழுந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே அவங்களுடைய பழைய வீர வரலாறுகள் மறைக்கப்படுகிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய தங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் வந்து கொல்லப்பட்டது கூட ஒரு பெரிய ஊர்வலம், ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். அதோட என்ன நடந்து பெற்றதுங்க, தினம் தினம் கொல்லப்பட்டது கூட இங்கே வந்து வேதனையை சொல்லி ஊர்வலங்கள், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் தான் நடைபெற்றதை தவிர வேறு எதுவுமே அங்கே வந்து உண்மையிலேயே நடக்கலை. உண்மையிலே அங்கே நடக்க முடியாமல் காரணம் தமிழர்கள் ஒன்றுபட்டு எழ முடியாத சூழ்நிலையில் திராவிடம் நம்மளை மறித்து நிற்கிறது. இந்த திராவிட கருத்தை, கொள்கையை நாம் நீக்கிவிட்டால்தான் இங்கே தமிழகத்தில் மீண்டும் ஆதி காலத்தில் இருந்த தமிழர்களுடைய எல்லா ஜாதிகளும் ஒரே நிலைப்பாடை எடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த லட்சிய கருத்து கொண்ட ஆரியத்திற்கு எந்த வகை தொடர்பும் இல்லாத ஒரு புனிதமான தமிழ் சமுதாயத்தை, வீரமுள்ள தமிழ் சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஐயா, இப்போதும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு கருத்தில் உடன்பாடு இல்லை. என்னென்னா, இப்போது கடந்த 50 ஆண்டு காலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், பல்வேறு பொருளாதார முன்னேற்றங்கள், எல்லா துறைகளையும் நம்ம வளர்ந்துருக்கிறோம். இந்த வளர்ச்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்று பார்த்தீங்கன்னா வந்து திராவிட கட்சிகள். அந்த திராவிட கட்சிகள் வந்து நாட்டை அந்த 50 ஆண்டு காலமும் இனி பல்வேறு துறைகள் நாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். அப்போ இது வளர்ச்சி வரும்போது அப்போ திராவிட கட்சிகளெல்லாம் வந்து எதையோ ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது இந்த தோற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கும்போது தமிழர்கள் என்று எடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது என்று எடுத்து பார்த்தீங்கன்னா, உறுதியாக வந்து தமிழர்களுடைய பொருளாதார நிலை தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனால் தமிழர்களுடைய பொருளாதார நிலையை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் முன்னேற்றம் இருக்காது. அதேமாரி பொறியியல் கல்லூரிகள் வந்து பெருகி இருக்கு. அந்த பொறியியல் கல்லூரிகள் படிப்பவர்கள் யார்? பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமான பேர் படிக்கிறாங்க. நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் பிற மொழியினர் நடத்தக்கூடிய அளவு தமிழ்நாட்டில் இருக்குது. ஆந்திராலேயோ அல்லது கர்நாடகத்திலேயோ அல்லது கேரளாவிலேயோ தமிழர்கள் போய் பல்கலைக்கழகங்கள் நடத்த முடியுமா? முடியவே முடியாது. இது நான் ஒரு பக்கம். இன்னும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஜாதிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த ஜாதியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேளாண்மையை அடிப்படையாக சார்ந்தவர்கள் தான். இப்படி வேளாண்மை அடிப்படையாக சார்ந்தவர்கள் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை அடிப்படையாக வந்து இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதார பங்களிப்புங்கிறது வந்து வேளாண்மை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது மிக குறைந்த அளவு தான் இருக்குது அதனுடைய பங்களிப்பு. ஆனால் சேவைத்துறை இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி மருத்துவமனைகள், பொறியியல் கல்லூரிகள் அல்லது 5 நட்சத்திர உணவகங்கள், விடுதிகள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சேவைத்துறை, சினிமா, திரைப்படம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சேவை இந்த பிரிவை சேர்ந்தவங்க. கணிப்பொறி நடத்துறது, மையங்கள் நடத்துறது, இந்த சேவைத்துறையை சார்ந்தவங்களுடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய பொருளாதார அந்த கட்டமைப்பில் தமிழ் ஜாதிகள் சுத்தமாக இல்லாத சேவைத்துறையிலேருந்து 60-65 விழுக்காடு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார பங்களிப்பில் இருக்குன்னா தமிழ் ஜாதிகள் உயர்வாக இருக்கா இல்லையா? உயர்வாக இல்லை என்பது தான் காட்டுகிறது. தமிழ் ஜாதிகள் வந்து தொழிற்சாலைகள் கிடையாது, சேவைத்துறையில் கிடையாது, எங்கேயுமே இல்லை. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அதனால தான் சொல்கிறேன், திராவிட கட்சிகள் வந்து இங்கே ஆட்சி செய்து ஒரு தோற்றத்தை தான் கொடுத்தாங்க. நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்ந்தது போல தோறும். அதில் தமிழர்கள் மட்டும் எடுத்து நீங்கள் உயர்ந்தார்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்க மாட்டார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற இடத்துலலாம் மொழி தேசிய அடிப்படையில் வந்து அந்த உணர்வு ரீதியாக உருவாக்கப்பட்டு அரசியல் அதிகாரம் மட்டும் அந்த மொழி தேசிய இனத்தவர்களுக்கு வரவில்லை. சமூக, பொருளாதார, பண்பாட்டு எல்லா அதிகார ஆளுமையும் அங்கே வந்து விட்டது. தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கென்று இந்திய
அரசியல் சட்டப்படி ஒதுக்கப்பட்ட அந்த மொழி தேசியத்தில் திராவிடத்தை பேசிக்கொண்டிருப்பதனால அந்த தமிழ் மொழி தேசியத்தை சார்ந்தவர்கள் அரசியல் அதிகாரத்தை இழந்தது மட்டுமன்றி பொருளாதார சமூக பண்பாட்டு தலங்களிலும் பின்தங்கியே இருக்கிறார்கள். எனவே தான் திராவிடம் மாயை ஒழிக்கப்படும் என்று சொல்கிறோம். நீங்கள் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. ஒரு கேள்வியில் நீங்கள் சொல்லும் பொழுது 1916 பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் குறிப்பிடத்தக்கவர் பனகல் ராஜா. அவர் தமிழர்களுக்கு எதிராகவும் ஒரு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியிருக்காரு. அந்த வரிசையில் சர்பிட்டி தியாகராயரை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சர்பிட்டி தியாகராஜரும் அவர் ஒரு தெலுங்கர் தான்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எனவே அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருந்த தெலுங்கர்களுடைய நிலைப்பாடு என்பது, மனோபாவம் என்பது ஏறக்குறைய ஒன்றாக தான் இருந்தது. தமிழர்களுக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடை தான் எல்லா தெலுங்கர்களுமே அன்றைக்கு எடுத்தார்கள். அதில் வந்து நீங்கள் விதிவிலக்காக பிடி தியாகராஜ செட்டியை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. பிடி தியாகராஜ செட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதற்கு முன்னாடி 22 ஆண்டுகள் வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து அவர் மாமன்ற உறுப்பினராக இருந்தார். அந்த 22 ஆண்டு காலமும் அவர் வந்து எப்படி அழைக்கப்பட்டார்னா, வடுக உறுப்பினர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். வடுகன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தெலுங்கு தான் வந்து வடுக அப்படின்னு தமிழில் வந்து தமிழர்கள் குறிப்பிட்டாங்க. அப்படிப்பட்டவரை வடுக உறுப்பினர் என்று அழைக்கிறார்கள் என்றால், அவர் எந்த அளவு வந்து ஒரு தெலுங்கு எண்ணத்தோடு அந்த காலத்தில் வந்து சென்னை மாநகராட்சியில் செயல்பட்டிருந்தால் அப்படி அழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருப்பாருன்னு நீங்கள் எண்ணி பார்க்கணும். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதி அல்லது ஒரு சமூக சிந்தனை உள்ளவர் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் எங்கேயுமே நீங்கள் வந்து நம்ம பார்க்கவே இல்லை. 1905 வந்து பாசுங்கிறவர் வந்து ஒரு சீர்திருத்த திருமண சட்டம் கொண்டு வர முயன்ற போது அந்த சீர்திருத்த திருமண சட்டத்தை ஆதரிப்பவர்களை விளக்கமாற்றல் அடிக்க வேண்டும்னு சொன்னவர் தான் சார் தியாகராஜ செட்டி. நீங்கள் அது மட்டும் கிடையாது, 1909 வந்து அரசியல் சீர்திருத்தங்கள் நடைபெற்ற போது இவ்வளோ இடஒதுக்கீடு தேவையா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்வி எழுந்தபோது பிடி தியாகராஜ செட்டியும் டிஎம் நாயரும், அவரும் இன்னொரு பார்ப்பனராத இயக்கத்தை துவக்கியதில் அவர் ஒரு அடிப்படை உறுப்பினர் காரணமாக இருந்தவர். அவர்கள் இருவருமே வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கக்கூடாது என்று தங்களுடைய கருத்தை பதிவு செய்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிடி தியாகராஜனுடைய அந்த தெலுங்கு இன ஆதரவு தமிழின போக்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நீதி கட்சியினுடைய அந்த அமைப்பு முறை, நீதி கட்சியில் யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தார்கள், இல்லை நீதி கட்சியினுடைய ஆட்சி, இந்த நீதி கட்சியினுடைய ஆட்சி ஏற்பட்ட போது அதில் முதல்ல வந்து யாரை வந்து முதலமைச்சராக அமைக்க வேண்டும், அமைச்சர்களாக ஆக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு வந்தபோது பிடி தியாகராஜ செட்டி செய்ததெல்லாம் தெலுங்கர்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து, தெலுங்கர்களுக்கே அதிகாரம் முழுவதும் கிடைப்பது போல செய்து, தமிழர்களை வந்து அதிகாரத்திலிருந்து துரத்தி அடித்த ஒரு நிலைப்பாடை செய்தவர் வந்து தியாகராஜ செட்டி. அந்த வகையில் பார்க்கும்போது தியாகராஜ செட்டிக்கும் பனகல் ராஜாவுக்கும் தமிழின விரோத அந்த நிலைப்பாட்டில் வந்து எனக்கு வந்து எந்த விதமான வேறுபாடும் தெரியவில்லை. பனகல் ராஜா எப்படியோ அதே போல தான் தியாகராஜ செட்டியும் தமிழர்களை எதிர்ப்பதில் முன்னால் என்னவர் என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். எது எப்படி இருந்தாலும் பார்ப்பனருக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாத இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பார்ப்பனர் அல்லாத இயக்கம் வந்து தோற்றுவிக்கப்படும் போது அது ஏதோ பார்ப்பனர்களுக்கு எதிரான இயக்கம் போல் தோற்றம் கொடுக்கப்பட்டது உண்மைதான். அதில் எந்த விதமான கருத்து மாறுபாடு இருக்க முடியாது. ஆனால் அதனால் எல்லா பார்ப்பன அல்லாத மக்களுக்கான இயக்கம் அது இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கேட்டால் கிடையாது. பார்ப்பனர்கள் அதற்கு அடுத்த நிலையில் இருந்த இந்த உயர் ஜாதி அதிகாரத்தில் இருந்த மக்கள் ஜாதிகள், இவர்களுக்கு இடையில் நடைபெற்ற அந்த அதிகார போட்டி தான் பார்ப்பனர் அல்லாத இயக்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்துச்சு. பார்ப்பனர்களுடைய அதிகார இடத்தை தாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த உயர் ஜாதிகள் அந்த நிலையை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது அவர்கள் மேற்கொண்ட ஒரு இயக்கமாக தான் பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது முறையில் நம்ம பார்க்கும்போது பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்பது தமிழர்கள் அல்லாத பிற மொழியினரால் தமிழர்களுக்கு எதிராக துவக்கப்பட்ட இயக்கமாக பார்ப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தினுடைய நோக்கம் வந்து பார்ப்பனர்களை எதிர்ப்பது என்று சொல்லப்பட்டாலும் கூட உண்மையிலேயே வந்து
பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய உயர் ஜாதிகள் அந்த அதிகாரத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டார்கள் ஒரு புறம். மறுபுறம் தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களுக்கு எதிர்ப்பான ஒரு இயக்கமாக இந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த காலகட்டங்களில் அரசாங்க பதவிகள், உதாரணத்துக்கு வருவாய்த்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிகமான இடங்களில் வந்து பார்ப்பனர்கள் வந்து தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், 100க்கு 5 பேர் கொண்ட மக்கள் தொகை பார்ப்பனர்கள். அரசாங்க பதவிகளில் பெரும்பான்மையான பதவிகளை அவர்கள் தன்னுடைய கைவசம் வைத்திருந்திருக்கிறார்கள். உதவி கலெக்டர் வந்து 140 இடங்கள் இருந்திருக்கு. 77 இடங்களில் பார்ப்பனர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதுபோல் பார்ப்பனர் அல்லாதவர்கள்னு பார்க்கும்போது 30 பேர் தான் அங்கே இருந்திருக்காங்க உதவி கலெக்டரில். மாவட்ட நடுவர்கள்னு எடுத்துக்கும்பொழுது 128 இடங்கள் இருந்திருக்கு. 93 இடங்களில் பார்ப்பனர்கள் தன்னுடைய ஆளுமையை செலுத்தியிருக்காங்க. 25 இடங்களில் மட்டும்தான் பார்ப்பனர் அல்லாத வேறு பிரிவினர்கள் இருந்திருக்காங்க. அப்போது பார்ப்பனர் அல்லாத அறிக்கையில் வந்து குறிப்பிட்ட பார்ப்பனர்கள் ஆளுமையோடு இருந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த பக்கம் வந்து பார்ப்பனர்களுக்கு எதிராக ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு சரியான அணுகுமுறை தான். அந்த அணுகுமுறை எப்படி தமிழர்களுக்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமாக நீங்கள் பார்க்குறீங்க? வந்து குறிப்பிட்டு வருவாய்த்துறையை குறிப்பிட்டு காமிச்சிங்க. நாணயத்தில் எப்படி இரு பக்கமும் ஒரு பக்கத்தை காட்டும்போது அதில் என்ன தெரிகிறதோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். பார்ப்பனர் அல்லாத இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட போது நமக்கு காட்டப்பட்ட முகம்தான் வந்து வருவாய்த்துறையும் அந்த மாவட்ட நடுவர் மன்றங்களினுடைய அந்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கையும் தான் காமிச்சாங்க. நீங்கள் அந்த அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது பார்ப்பனர்களுடைய அந்த ஆளுமை அதிகாரம் அவருடைய மக்கள் தொகைக்கு விட அதிகமாக அவர்கள் இருந்ததெல்லாம் வந்து வெளிப்படையாக உண்மை. அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நம்ம வருவாய்த்துறையும் நீதித்துறையும் மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த முடிவுக்கு வர முடியாது. நீங்கள் இந்த 2 துறையும் எடுத்து வைத்து பார்த்தீர்கள் என்றால் பார்ப்பனர்கள் உறுதியாக வந்து அவர்களுடைய மக்கள் தொகையை விட அதிகமாக இருந்தார்கள். ஆனால் அந்த பார்ப்பனர்களை விட அதிகாரத்தில் யார் யார் இருந்தாங்க? மற்ற துறையெல்லாம் இருக்குது. ஒரு நாட்டில் ஆட்சி அமைப்பு அதிகாரங்கிறப்ப இது 2ஓட முடியலை. நீங்கள் வந்து வருவாய்த்துறை இல்லாமல் காவல்துறை இருக்கிறது. அதே மாதிரி அதிகாரம் முழுமையாக படைத்திருக்கக்கூடிய சட்ட மேலவைகள் இருக்கிறது. ஆளுநர் அப்போ இருந்து சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடியவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அந்த சட்ட மேலவைகள் இருக்கிறது. அதிலெல்லாம் யார் அதிகாரத்தில் இருக்காங்களே நம்ம பார்க்குற தவறிவிட்டோம். அப்போ அதெல்லாம் பார்த்தோம் என்றால் பார்ப்பனர்களுக்கு இணையாக யார் அதிகாரத்தில் இருந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் தெலுங்கர்கள் அதிகாரத்தில் இருந்தது நமக்கு தெளிவாக தெரியும். இது மட்டுமல்ல, அன்றைக்கு அதிகாரம் என்பது ஏதோ இந்த ஆட்சி துறையில் இருக்கக்கூடிய ஆட்சி பணிகள் மட்டும் கிடையாது, சட்டமன்ற மேலவை மட்டும் கிடையாது. அன்றைக்கு இருந்த கல்வி நிலைப்பாட்டில் மக்கள் ஜாதிகளுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் வந்து தெலுங்குகளுடைய அந்த அளவு என்பது அதிகமாக இருந்தது. அதேபோல் நிலச்சுவான்தார்கள், ஜமீன்தார்கள், தொழிலதிபர்கள், தொழிற்சாலைகள், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொன்றும் அதிகாரத்தை அடிப்படையாக இருந்தது. அன்றைக்கு நீங்கள் சட்ட மேலவைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு நிலச்சுவான்தாராக இருக்கணும், ஜமீன்தாராக இருக்க வேண்டும், படித்தவராக இருக்க வேண்டும். இப்படி இந்த எல்லா நிலைப்பாடும் வைத்து பார்க்கும்போது நீங்கள் இந்த வருவாய்த்துறை மட்டும் விட்டுட்டு வேறு துறை எடுத்து பார்த்தோம் என்றால் பார்ப்பனர்களை விட அதிக அளவில் வந்து பார்ப்பனர் அல்லாத தெலுங்கர்கள் தான் வந்து அதிகாரத்தில் இருந்தது வெட்ட வெளிச்சமாக தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அந்த சென்னை மாகாணத்தில் வந்து அன்றைக்கு இருந்த காவல்துறையினுடைய அதிகாரிகளுடைய பட்டியல் எடுத்து பாருங்கள். காவல்துறை அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா இது வந்து 1865 வந்து வெளிவந்த ஒரு சென்னை மாகாணத்தினுடைய தகவல் அறிக்கை. காவல்துறையில் அன்றைக்கு பதவியில் இருந்தவங்க யார் யார் அப்படிங்கிற பட்டியல். காவல்துறை ஆய்வாளர்களை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா 91, தெலுங்கர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 74, தமிழர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 50. நான் ஒன்றும் தெலுங்கர்கள் தமிழர்கள்னு சொன்னோன்னே நீங்கள் எல்லா தமிழ் ஜாதியும் தெலுங்கு ஜாதியும் நினைத்திடக்கூடாது. பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஜாதிகள். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு ஜாதிகளாக இருக்கக்கூடிய நாயுடு 74 பேர் காவல்துறை ஆய்வாளர் இருந்தாங்க. தமிழ் ஜாதிகளில் வந்து முதலியார்கள் 50 பேர் அன்றைக்கி காவல்துறை அதிகாரத்தில் இருந்தாங்க. ஆனால் நாயர்கள், மலையாள நாயர்கள் பார்த்திங்கன்னா 15 பேர் இருந்தாங்க. ஆனால் அதே சமயம் அந்த தமிழ் ஜாதிகள் பாருங்கள், எல்லா ஜாதிகளும் சேர்த்து
தமிழ் ஜாதிகளில் முதலியார்கள் தவிர இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளும் காவல்துறை ஆய்வாளர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். இது காவல்துறை ஆய்வாளர்களில் ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தாங்க. இந்த பார்ப்பனர்கள்லேயே கூட நீங்கள் தெலுங்கர்கள் தமிழர்கள் பட்டியலை வேறுபடுத்தி பார்த்தீங்கன்னா தெலுங்கு பார்ப்பனர்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க. அப்போ தெலுங்கர்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் அதிகாரத்தில் இருந்தாங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியும். அதே மாதிரி காவல்துறையில் வந்து ஆய்வாளர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் இருக்காங்க பாருங்கள், அவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் உண்மையிலே வந்து யார் உண்மையிலே வந்து அன்றைக்கு தமிழ்நாட்டில் அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் அதிகாரத்தில் இருந்தார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் காவலர்களுடைய எண்ணிக்கை இல்லை பார்ப்பனர்கள் பார்த்தீங்கன்னா 596 பேர் இருந்தாங்க. ஆனால் தமிழ் ஜாதிகளில் முதலியார்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க 1944 பேர். ஆனால் தெலுங்கர்கள் பாருங்கள் 7382 பேர். பார்ப்பனர்கள் எண்ணிக்கை 596, தமிழ் ஜாதிகளில் அந்த முதலியார்களிலிருந்து காவலர்களாக இருந்தவர்களுடைய எண்ணிக்கை 1944. ஆனால் தெலுங்கர்கள் பார்த்தீங்கன்னா 7382. இப்போ அன்றைக்கு வந்து வருவாய்த்துறை எப்படி முக்கியமோ அன்றைக்கு வந்து காவல்துறையும் அன்றைக்கு சென்னை மாநகரத்தில் 1800களில் ஒரு முக்கியமான பதவி. அந்த பதவியில் 7382 பேர். அவர்களுடைய மக்கள் தொகைக்கு மேலே பன்மடங்கு அதிகமான அளவில் தெலுங்கர்கள் அன்றைக்கு இருந்திருக்காங்க. இது வந்து விடுதலை பெறுவது வரைக்கும் இதே நிலைப்பாடு தான் இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் நீங்கள் காவலர்களுடைய எண்ணிக்கை பாருங்கள், தமிழ் ஜாதிகளுடைய முதலியார்கள் தவிர பிற தமிழ் ஜாதிகளுடைய மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1315 தான். தமிழ் ஜாதிகளில் முதலியார்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்க போகிறாங்க? 5 விழுக்காடு கூட இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ பார்ப்பனர்கள் வந்து 2 விழுக்காடு இருந்திருப்பாங்க தமிழ் பார்ப்பனர்கள். இந்த 7 பேரை தவிர 93 விழுக்காடு இருக்கக்கூடிய தமிழர்கள், பார்ப்பனர் அல்லாத முதலியார்கள் இல்லாத அந்த தமிழர்கள் வந்து காவலர்களாக இருந்த எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா 1315 தான். இது ஒன்றே போதும் வந்து யார் அதிகாரத்தில், பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் இருந்தாங்களா அல்லது தெலுங்கர்கள் அதிகாரத்தில் இருந்தாங்களா என்பதை காட்டுவதற்கு இதை விட மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தினுடைய சட்ட மேலவை. அந்த சென்னை சட்ட மேலவையில் பார்த்தீங்கன்னா அது ஆளுநருக்கு அதிகாரம் படைக்கக்கூடிய உயர்மட்ட அமைப்பு. 1861ஆம் ஆண்டு தான் அது முதல்ல அது துவக்கப்பட்டது. அதில் வந்து 4 பேரை இந்தியரை நியமிக்கலாம்னு அன்றைக்கு அன்றைக்கி சட்டம் போட்டாங்க. 1863 முதல் முறையாக அதில் நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர் கிடையாது, ஒரு தெலுங்கரை தான் நியமித்தாங்க 1863. அவர் 1867 வரைக்கும் அவர் இருந்தார். கசுலூர் லட்சுமி நரசு செட்டி அப்படிங்கிற ஒருத்தர் தான் முதல் முறையாக வந்து அன்றைக்கு இருந்த சென்னை மாகாண ஆளுநருக்கு அவருடைய ஆளுநர் சபையில், சட்ட மேலவைன்னு சொல்லக்கூடிய அந்த சபையில் நியமிக்கப்பட்ட ஒரே ஒரு இந்திய உறுப்பினர். அவர் யார்? ஒரு தெலுங்கர். அவருக்கு பிறகு சஞ்சீவராவ், பித்தாபுர ராஜா, துமலப்பள்ளி ராமாராவ், விஜயநகர மகாராஜா செஞ்சால் ராவ், வெங்கடகிரி ராஜகோபாலகிருஷ்ண யச்சேந்திரா, இவங்க எல்லாருமே பார்ப்பனர்கள் கிடையாது, தெலுங்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள். கஜபதி ராவ்னு ஒருத்தர், அவர் 8 முறை நியமிக்கப்பட்டார். 1861 1892 30 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா 1888 நீங்கள் வந்து இவரை நியமித்தாங்க, ஒரு மலையாளி சி சங்கரநாயரை நியமித்தாங்க. ஆனால் ஒரு தமிழர் கூட அதில் நியமிக்கப்படவில்லை. நீங்கள் பார்த்தீங்க 7-8 தெலுங்கர்கள் அதில் வந்து அதிகாரத்தோடு இருந்தாங்க. யார்? தெலுங்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள் அங்கே வந்து அதிகாரத்தோடு இருந்தாங்க. ஒரு அன்னைக்கு ஆளுநருங்கிறது மிகப்பெரிய பதவி. அந்த ஆளுநருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சட்ட மேலவைங்கிறது மிக மிக முக்கியமான பதவி. அந்த அதிகாரம் முழுக்க அவங்கள்ட்ட தான் கொடுக்குறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களை விட அதிகமான அளவில் அன்றைக்கி இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் இருந்தாங்க. தெலுங்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் இருந்தாங்க. 1892 அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 20 பேரை உயர்த்தினாங்க. 1861 92 வரைக்கும் 4 பேர் தான் இருந்துச்சு. 1892 20 பேராக உயர்த்தப்பட்டது அந்த சென்னை சட்ட மேலவை. அது ஆளுநருக்கு உரிய ஆலோசனை வழங்குவதற்கான அமைப்பாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த 20 பேரில் அதிகமான இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் இருந்தாங்க. தெலுங்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள் அதிகமான பேர் அதில் இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எதை காட்டுகிறது என்றால், இல்லை அந்த பார்ப்பனர்கள் அதில் இருந்தார்கள் என்றால், பார்ப்பனர்கள் வந்து அந்த சென்னை சட்ட மேலவையில் இடம்பெறுவதற்கே 17 ஆண்டுகள் ஆகிற்று. 1877ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக சேஷையா சாத்திரிங்கிற ஒரு பார்ப்பனர் நியமிக்கப்பட்டார்.
நான் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொன்னாப்புல கசுலு லட்சுமி நரசு செட்டி, கஜபதி ராவ், சஞ்சீவ் ராவ், பித்தாபுர ராஜா இவங்க எல்லாம் நியமிக்கப்பட்டாங்க. நமக்கு காட்டப்படக்கூடிய முகம் வருவாய்த்துறை. ஆனால் பின்னால் மறைக்கப்பட்டது தெலுங்கர்கள் அதிகாரத்தில் இருந்த அந்த துறைகளெல்லாம் மறைக்கப்பட்டு, நீங்கள் வந்து பாருங்கள் பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நம்மெல்லாம் ஒன்றரா இணைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவங்க வந்து அது மாதிரி இது செஞ்சாங்க. இதை விட இன்னும் பாருங்கள், இது 2 துறை மட்டும் கிடையாது. இப்படி நீங்கள் எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அங்கே தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் அதிகமாக இருந்ததை யாருமே மறுக்க முடியாது. இது மட்டுமல்லாமல் இப்போ அன்றைக்கு வந்து நிலச்சுவாந்தார்கள்ங்கிறது ஒரு முக்கியமான பொறுப்பு, அது பதவி. அது ஒரு நிலச்சுவாந்தாராக இருந்தாலே ஒரு முழு அதிகாரமும் உங்களுக்கு இருக்கிறாப்புல தான் பொருள் அன்றைக்கு. ஏன்னா அந்த நிலச்சுவாந்தார் வரி கட்டக்கூடியவர். இந்த வரி கட்டக்கூடிய ஒரே காரணத்தினால அவர் வந்து நீங்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை, சென்னை சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உரிமை, உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உரிமை, இவை அத்தனையும் வந்துடும். அப்போ ஒரு நிலச்சுவாந்தாராக இருந்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன, அன்றைக்கு இருந்த தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை என்ன, அது இல்லாமல் நிதி நிறுவனங்கள்லாம் இருந்துச்சு, நிதி அமைப்புகள்லாம் இருந்துச்சு. இதிலெல்லாம் யாரெல்லாம் அதிகமாக இருந்தாங்கங்கிறது ஒரு முக்கியமான இது. இந்த ஆட்சி அமைப்பு ஒரு அதிகாரங்கிறது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது தான். அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எதுலேயுமே வந்து இன்னும் பார்ப்பனர்களுக்கு இணையா என்று சொல்வதை விட பார்ப்பனை கூட அதிகமாக இருந்தவர் யார் என்று பார்த்தால் அது தெலுங்கர்கள் தான் இருந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம சொல்லணும்னா கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் யூஜின் எஃப் இர்சிக் அப்படிங்கிறவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அவருடைய நூலில். இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்டு காட்டுவது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இது எதோ நம்ம காட்டக்கூடிய முகம் வந்து இந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தில் காட்டக்கூடிய முகங்கிறது வேற, உண்மையிலே இருந்தது வேற. அப்படி சொல்வதற்கு இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவர் எடுத்து கையாண்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். தெலுங்கு பார்ப்பனர், தமிழ் பார்ப்பனர், தெலுங்கு வணிக கோமுட்டிகள், வேளாளர்கள் ஆகிய 4 ஜாதிகளை சார்ந்தவர்களே 1921 வங்கி மற்றும் நிதி தொடர்பான நிறுவனங்களில் 3/2 பங்கு பொறுப்புகளில் இருந்தார்கள். அரசாங்க பணியை பொறுத்த அளவில் தமிழ் பார்ப்பனர்கள் முதலிடத்திலும், தெலுங்கு பார்ப்பனர்களும் வேளாளர்களும் 2வது இடத்திலும், அதுக்கு அடுத்த நிலைகளில் நாயர்களும் பலிஜா நாயுடுகளும் பொறுப்புகளில் இருந்தார்கள். சட்டம், கல்வி போன்ற துறைகளிலும் இதே நிலைதான் இருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வேளாளர்கள் தமிழ் பகுதிகளிலும், பலிஜா நாயுடுகள் தெலுங்கு தமிழ் மாவட்டங்களிலும், கம்மா மற்றும் ரெட்டிகள் அதிகார சக்திகளாக சென்னை மாகாணத்தில் விளங்கினார்கள். தமிழ் தெலுங்கு பார்ப்பனர்களும் மிகுந்த அளவில் நில உடைமையாளர்களாக விளங்கினார்கள். தமிழ் பார்ப்பனர் 34,450 பேரில் 11,115 பார்ப்பனர்களுக்கு நிலத்திலிருந்து வருமான பெறுவர்களாக இருந்தார்கள். பெரிய நிலச்சுவாண்டார்கள், குறிப்பாக ஜமீன்தார்கள் மற்றும் முக்கிய வேளாண் குடிகள் எல்லாரும் பார்ப்பனர் அல்லாத உயர் ஜாதி இந்துக்கள் தான். பார்ப்பனர்களை விட மிகப்பெரிய அளவில் பலிஜா நாயுடுகள், வேளாளர்கள், காப்புக்கள், நாட்டுக்கோடை செட்டியார்கள், கோமுட்டிகள் எனப்படுகிற பார்ப்பனர் அல்லாதாரே பெருமளவில் தொழிற்கூடங்களின் உரிமையாளர்களாக இருந்தார்கள். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லுது. இப்போ நான் கூட சொன்னப்போ நீங்கள் கேட்டீங்க, வருவாய்த்துறையை மட்டும் காட்டி பார்ப்பனர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, எனவே பார்ப்பனர் அல்லாதவர்களாம் ஒன்றாக இணைன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்பனர்களை விட அதிகமான அளவு அதிகாரம் படைத்தவர்களாக யார் இருந்தார்கள் என்றால், அன்றைக்கு சமூகத்தில் பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உயர் ஜாதி இந்துக்கள் தான், குறிப்பாக தெலுங்கர்கள் தான் அதிக அளவில் அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தார்கள். 1916 என்ன நடைபெற்றது என்றால், அதுவரை அதிகாரத்தில் இருந்தவர்கள் அன்றைக்கு பின்னோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கு அடிப்படையான காரணம், அன்றைக்கு இந்த உயர்ஜாதி இந்துக்கள் பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை என்பது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சென்னை மாகாண மக்கள் தொகையில் ஒரு 10 விழுக்காடுகள் மேலே கிடையாதுங்க. ஆனால் 90 விழுக்காடு மக்கள் என்ன இதில் தான் இருந்தாங்க, அடிநிலையில் இருந்தாங்க. அவர்கள் சிறிது சிறிதாக தங்களை முன்னேற்றி கொண்டு வந்தார்கள். முன்னேற்றி கொண்டு வந்தவர்கள் பார்ப்பனர்கள், இந்த பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்களுடைய இடங்களை எல்லாம் அவர்கள் கைப்பற்ற துவங்கினார்கள். அப்போ அதிகாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இந்த பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு. எனவே தங்களுடைய அதிகாரத்தை தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பார்ப்பனர்களை காட்டி, ஏதோ பார்ப்பனர் அல்லாத எல்லா மக்களுக்கான இயக்கத்தை துவங்குவது போல காட்டி, நாம் இந்த மக்களையெல்லாம் ஏமாற்றி தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பதற்கான ஒரு வழிவகையை காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான்
அவர்கள் அன்றைக்கு இந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்பது உறுதியாக சொல்லலாம். இது 2 காரணம் நான் வந்து நம்ம முன்பே பேசியது தான். இந்த பார்ப்பன அல்லாத இயக்கத்தை துவக்கிய யாரும் வந்து அதற்கு முன்பு சமூக நீதிக்காக குரல் எழுப்பியவர்கள் கிடையாது. சுத்தமான பழமைவாதிகள் தான் அவங்கெல்லாம். தியாகராஜ செட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது அதே போல் டிஎம் நாயராக இருந்தாலும் சரி, யாருமே வந்து இன்னும் சொல்லப்போனால் இடஒதுக்கீடு கருத்துக்காக எதிர்ப்பு தெரிவித்தவர்கள். இது ஒரு புறம் பார்வை. இன்னொரு பார்வை வந்து முக்கியமான பார்வை பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு பார்ப்பன அல்லாத இயக்கத்தை துவங்கி நடத்தியவர்கள் எல்லாருமே நீ பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான். டிஎம் நாயர் மட்டும்தான் இருந்தார் மலையாளி. முதலும் கடைசியாக இருந்த ஒரே மலையாளி அவர் மட்டும்தான். அவர் 1919 அவர் இறந்த பிறகு வேறு எந்த மலையாளியும் அந்த நீதி கட்சியில் பொறுப்பில் இல்லை. அந்த நீதி கட்சியை துவக்கத்தினுடைய அடிப்படையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜா செட்டி, பனக்கல் ராஜா, அதே போல் ஏபி பத்ரோ, கூர்ம வெங்கட்ரம ரெட்டி நாயுடு, இவர்களெல்லாம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், ஆந்திராவில் அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு பகுதிகளில் தனி தெலுங்கு நாடு கேட்டு தமிழர்களுக்கு எதிர்ப்பாக, தமிழர்கள் ஆட்சி பீடத்தில் இருப்பது, அரசியல் பணிகளில் இருப்பது, ஆட்சி பணிகளில் இருப்பது எதிர்ப்பாக அன்றைக்கு போராட்டம் நடத்துவதற்கு தலைமையேற்றவர்கள் தான் இவர்கள் அத்தனை பேரும். இவர்கள் வந்து அன்றைக்கு அந்த போராட்டங்களில் வந்து பார்ப்பனர் அல்லாதன்னு பார்க்கவில்லை. பட்டாபி சீதாராமையாங்கோட பார்ப்பனரோட சேர்ந்து தான் அந்த போராட்டத்தில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. தெலுங்கு பகுதிகளில் தனி தெலுங்கு நாடு கேட்டு தமிழர்கள் வந்து அரசு பணிகளில் இருப்பதை குறைக்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் அங்கு பார்ப்பனர்களோடு இணைந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர்கள் தான் இவர்கள். இப்போ இவர்கள் இணைந்து பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை துவக்கும்போது நம்ம வேற என்ன நினைக்க முடியும்? அதற்கு முன்னாடி சமூக நீதி கருத்து கிடையாது. அதற்கு முன்பு வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரி மக்களுக்கான, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான ஏதாவது ஒரு இயக்கத்தையோ அல்லது தொண்டையோ ஆற்றியிருக்கிறார்கள் என்றால் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள். இது எல்லாம் மீறி நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கே அன்றைக்கு வந்து நடைபெற்ற தனி தெலுங்கர் நாட்டுக்கான அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். தமிழர்களுடைய ஆட்சி பணிகளில் இருப்பதற்கு எதிர்ப்பான போராட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தியவர்கள். அந்த ஒரே காரணத்தில் தான் சொல்கிறேன், பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்பது இது பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்கான இயக்கமாக கிடையாது. இது தமிழர்களுக்கு எதிர்ப்பாக தெலுங்கர்கள் துவங்கி நடத்திய ஒரு இயக்கம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போட கதை போல் தான் எனக்கு தோணுது. எனக்கு ஒன்றுமே புரியல இந்த விஷயத்தில். அதை தெளிவுபடுத்துங்களா? இப்போ நீங்கள் நினைப்பது போல் நினைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. இதுவரை பார்ப்பன இல்லாத இயக்கத்திற்கு சொல்லப்பட்ட கருத்து என்பது, நோக்கம் என்பது வேறாக இருக்கும்போது, நம்ம இது மாதிரி ஒரு புதிய கருத்தை முன்வைக்கும்போது இந்த மாதிரி வந்து அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கு முடிச்சு போல தான் தெரியும். அதில் வந்து நானும் வந்து அதை வந்து வேறு வகையில் வந்து சிந்திக்க விரும்பலை. ஆனால் நீங்கள் மேலெழுந்த வரையாக பார்க்கும்போது தான் இந்த இது தெரிகிறது. நீங்கள் வரலாறுகளை எடுத்துக்கொண்டு ஒரு உண்மையான முறையில் அந்த ஆய்வை செய்தீர்கள் என்றால், தெலுங்கர்கள் அதிகாரத்தில் வருவதற்காக இந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை துவக்கினார்கள் என்பது ரொம்ப தெளிவாக தெரியும். நீங்கள் 1908ஆம் ஆண்டே அன்றைக்கு குண்டூரில் வந்து தெலுங்கு இலக்கிய சங்கம் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டு அங்கே தெலுங்கு பகுதிகளில் தமிழர்கள் ஆட்சியில் இருந்து விரட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த தெலுங்கு பகுதி முழுவதும் தெலுங்கு நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்தார்கள். இது 1908ஆம் ஆண்டு வந்து அவர்கள் வந்து முன்வைத்த கருத்தது. அப்படி அவர்கள் முன்வைத்ததோடு மட்டுமல்ல, அவர்கள் போராடவும் செய்தார்கள். 1913 பட்டிலாங்கிற இடத்துல ஒரு பெரிய மாநாடை நடத்தி, அது ஏதோ தனி தெலுங்கு நாடு கேட்டு நடத்தப்பட்ட போராட்டம் கிடையாது, தமிழர்கள் ஆட்சி பணியிலிருந்து விரட்டப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட மாநாடு அது. அதற்கு பிறகு 1914 விஜயவாடாவில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிலையும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழர்கள் ஆட்சி பணியிலிருந்து விரட்டப்பட வேண்டும், தமிழர்கள் அதிகாரத்திலிருந்து விரட்டப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை வந்து 1914 விஜயவாடாவில் நடைபெற்ற 2வது தெலுங்கு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. 1915 விசாகப்பட்டினத்தில் 3வது தெலுங்கு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு தலைமை வைத்தவர் யார் என்று பார்த்தால், இந்த பனக்கல் ராஜாங்கிற சொல்கிறவர் தான் தலைமை வைத்தார். இது பார்ப்பனர் அல்லாத இயக்கம் துவக்கத்தில் ஒருவராக இருந்தவர் இந்த பனக்கல் ராஜா. அவரோடு இருந்த ஏபி பத்ரோ, கூர்ம வெங்கட்ரம ரெட்டி நாயுடு,
பார்த்தசாரதி நாயுடு இவங்கெல்லாம் வந்து பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை துவக்கி வைப்பதில் தியாகராஜ செட்டியோடு உடனிருந்தவர்கள். இவர்கள் 1915 விசாகப்பட்டினத்தில் நடந்த தெலுங்கு மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தில் தெலுங்கு பகுதி முழுவதும் தெலுங்கு மயமாக்கப்பட வேண்டும், ஆட்சி பணிகள் தெலுங்கர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். தெலுங்கு நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றினார்கள். அதில் முன்மொழிந்து தலைமை வைத்து பேசிய அத்தனை பேரும் இந்த கருத்தை வலியுறுத்தினாங்க. இப்போ இவங்க மட்டும் கிடையாது, இந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை துவங்கிய அந்த பனக்கல் ராஜா, ஏபி பத்ரோ, கூர்ம வெங்கட்ராம நாயுடு, பார்த்தசாரதி நாயுடு மட்டும் கிடையாது, பட்டாபி சீதாராமையா அதில் கலந்துக்கிட்டார். யார் அவர்? அவர் ஒரு பார்ப்பனர். 1915 விசாகப்பட்டினம் மாநாட்டில் கலந்து கொண்டு பார்ப்பனர் அல்லாதவர் 2 பேருமே கலந்து கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். இப்போ அவர்களெல்லாம் சேர்ந்து வந்து பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை துவங்கும்போது இப்போ நீங்கள் உங்கள் சந்தேகம் வருகிறதா இல்லையா? நீங்கள் இந்த வரலாற்றில் வந்து அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருந்த தெலுங்கு பகுதிகளில் நடைபெற்ற தமிழர்களுக்கு எதிர்ப்பான நடைபெற்ற அந்த போராட்டத்தை ஒரு பக்கமும், பார்ப்பனர் அல்லாத இயக்கம் துவக்கப்படுவதற்கான அந்த காரணத்தையும் நீங்கள் வைத்து வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்யும்போது தான் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம், அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போடுவது சரிதான் அப்படிங்கிறது உண்மையாக நீங்கள் விளங்கும். இவர்கள் வந்து அந்த தெலுங்கு பகுதியில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் பார்ப்பனர்களோடு ஒன்றாக இணைந்து, அது பார்ப்பனர் தெலுங்கரோ அல்லாதவரோ 2 பேரில் தெலுங்கராக இருக்கக்கூடிய யாரும் பதவிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும். நீங்கள் அங்கே நடைபெற்ற தெலுங்கு பார்ப்பனர்களுடைய போராட்டம் என்பது தமிழ் பார்ப்பனர்களை தெலுங்கு பகுதியிலேருந்து விரட்டணும். பார்ப்பனர் இல்லாத தெலுங்கர்கள் அங்கே நடத்திய போராட்டம் என்பது தமிழர்களை தெலுங்கு பகுதிகளிலிருந்து அதிகாரத்திலேருந்து விரட்டணும். எனவே தான் நான் சொல்கிறேன், பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்பது நோக்கம், அதை துவக்கியவர்களுடைய அதற்கு முன்னைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்போது உறுதியாக பார்ப்பனர்களுக்கு எதிர்ப்பான போராட்டம் கிடையாது, இயக்கமாக கிடையாது. அது உறுதியாக சொல்லலாம், தமிழர்களுக்கு எதிர்ப்பாக அவர்கள் உருவாக்கிய ஒரு இயக்கம்தான் பார்ப்பனர் இல்லாத இயக்கம். இதெல்லாம் நீங்கள் வந்து நான் சொல்லுவதான் சரியா இல்லையான்னு நீதி கட்சியினுடைய அந்த வரலாற்றையும் நீதி கட்சியினுடைய ஆட்சியினுடைய செயல்பாட்டு முறைமைகளையும் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் அந்த நீதி கட்சியினுடைய தலைமை வைத்தவர்கள் யாரெல்லாம் என்று இப்போ எடுத்து பாருங்கள். நீதி கட்சியினுடைய ஆட்சியினுடைய அந்த சாதனைகள் அவங்க சொல்லிக்கொள்வதெல்லாம் எதெல்லாம் எடுத்து பாருங்கள். இது ரெண்டையும் எடுத்து பார்த்தால் நான் சொல்வது உங்களுக்கு சரியாக விளங்கும். எனவே தான் சொல்கிறேன், பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்பது தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்களுடைய அதிகாரத்திலிருந்து துரத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய முகம்தான் பார்ப்பனர்கள் அதிகாரத்திலிருந்து விரட்டுவது. ஆனால் உண்மையிலே அடிப்படை தமிழர்களை அதிகாரத்திலிருந்து விரட்டுவதற்காக, தமிழர்களை அவர்களுடைய சொந்த பகுதியிலேயே 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கான ஒரு இயக்கம்தான் பார்ப்பனர் அல்லாத இயக்கம். தனி தெலுங்கு நாடு கேட்டு அங்கே தமிழர்களுக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாதவோர் இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கத்தை இங்கே தோற்றுவிப்பதற்கு அவர்கள் வந்து முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க. அது எனக்கு சரியாக படலை, ரெண்டுமே முரண்படுது. எந்த வகையில் வந்து அவர்கள் வந்து இது ஒத்துப்போவது என்பது பற்றி எப்படி வந்து நீங்கள் விளக்குனா சரியாக இருக்கும்? நீங்கள் நினைக்கக்கூடிய ஒன்று வந்து இயற்கையாக ஒரு எழக்கூடிய ஒரு கருத்து தான். இதற்கான நீங்கள் விடையை தேட ஆரம்பிச்சிங்கன்னா வரலாற்றில் தான் இதற்கான விடையை நீங்கள் தேடணும். 1914 வரைக்கும் அன்றைக்கு இருந்த ஒரு இயக்கம் வந்து காங்கிரஸ் இயக்கமானது ஒரு ஆங்கிலேயர்களுடைய ஒரு அடிவருடி இயக்கமாக தான் இருந்துச்சு. 1914 அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து இங்கே இந்தியாவிற்கு வந்து தன்னை வந்து இந்த இந்திய தேசிய போராட்டத்தில் இணைத்துக் கொள்வதற்காக காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்த பிறகு தான் காங்கிரஸினுடைய அந்த முகமே மாறியது. இப்படி காங்கிரஸ் முகமே மாறிய போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுயராஜ்யத்தை அடிப்படையாக வைத்து அந்த சுயராஜ்ய போராட்டத்தை அவர் தொடங்கினார். சுயாட்சிக்கான இந்திய மக்களுடைய சுயாட்சிக்கான போராட்டத்தை அன்னி பெசன்ட் துவங்கினார். அதற்கு பல இடங்களில் வரவேற்பு இருந்துச்சு. இந்தியாவில் பல இடங்களில் அவர்களுக்கு வரவேற்பு இருந்தாலும் கூட அன்னி பெசன்ட் வந்து சென்னையை தான் வந்து அவர்களுடைய இருப்பிடமாக வைத்து கொண்டிருந்ததுனால அன்னி பெசன்ட்டினுடைய தாக்கம் இருக்குது பாருங்கள், அது வந்து அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் தான் அதிகமாக இருந்தது. அன்னி பெசன்ட்டுடைய இந்த கருத்துக்கள்,
சுயராஜ்ய கருத்துக்கள் இது சென்னை மாகாணத்தில் அதிகமாக இருந்து சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பான ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்தது. இது அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அரசுகள் அன்றைக்கு வந்து அதை பொறுத்துக்கொள்ள முடியல. அதே மாதிரி நீங்கள் அதே காலகட்டத்தில் அந்த சென்னை மாகாணத்தினுடைய தெலுங்கு பகுதிகளில் தனி தெலுங்கு நாடு கேட்டு தமிழர்களுக்கு அதிகாரத்திற்கு எதிர்த்து அங்கே ஒரு போராட்டம் நடைபெற்றதை பற்றி நம்ம பேசணும். அப்போ அவர்கள் தனி தெலுங்கு நாடு கேட்ட போராட்டம் நடத்திய போது அதை அன்னி பெசன்ட் ஏற்கவில்லை. தனி தெலுங்கு நாடு கொடுக்கக்கூடாது என்று சொன்னார் அன்னி பெசன்ட். இது அங்கே வந்து தனி தெலுங்கு நாடு கேட்டு போராட்டம் நடத்தியவர்கள் அன்னி பெசன்ட் மீது மிகப்பெரிய அளவு எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது. இதற்கான ஒரு தக்க தருணத்தை தான் அன்றைய சென்னை மாகாண ஆங்கிலேய அரசு காத்து கொண்டிருந்தது. காங்கிரஸ் அடிவரடி இயக்கமாக இருந்ததை அது வந்து ஒரு அடிமைத்தனத்தை போக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அதை மாற்ற வேண்டும் என்று எண்ணி வந்திருந்த அந்த அன்னி பெசண்ட்டை எப்படியாவது அவருடைய செல்வாக்கை வந்து தடுத்து நிறுத்த வேண்டுங்கிற முறையில் பல வகையில் அவங்க செயல்பட்டாங்க. அவருடைய நியூ இந்தியா பத்திரிகைக்கு தடை போட்டார்கள். அன்னி பெசன்ட் வந்து தமிழ்நாடு முழுவதும் சென்னை மாகாணம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு தடை போட்டார்கள். வீட்டிலேயே சிறை வைத்தார்கள். இதை மீறி அன்றைக்கு வந்து அந்த சுயராஜ்ய கருத்து வந்து பெருமளவில் வந்து பெருகி கொண்டே இருந்ததை வந்து பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆங்கிலேய அரசு. அப்போ அவர்கள் நினைத்து கொண்டார்கள், எப்படியாவது அன்னி பெசண்ட்டை தடை போடுவதற்கு, அவருடைய செல்வாக்கை தடுத்து நிறுத்துவதற்கு, அவருடைய முயற்சிகளை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது நாம் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு தேடிய போது கிடைத்தது தான் இந்த தனி தெலுங்கு நாடு போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த அன்னி பெசன்ட்டுடைய செயல். அப்போ அவங்க நினைத்தார்கள், ஆங்கிலேய அரசு நினைத்தது, இந்த தனி தெலுங்கர்களை வைத்துக்கொண்டு அன்னி பெசன்ட்டுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம், மட்டுப்படுத்தலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அன்னி பெசன்ட் தனி தெலுங்கு நாட்டுக்கு மட்டும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை, இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அன்னி பெசன்ட். எனவே அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் கூடிய தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள் அன்னி பெசன்ட் மீது மிகுந்த கோபம் கொண்டார்கள். இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பா, நம்முடைய வளர்ச்சிக்கு எதிர்ப்பா, சமூக நீதிக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அன்னி பெசண்ட்டை நம்ம வந்து ஆதரிப்பதா அப்படிங்கிறது வந்து ஒரு கொந்தளிப்பில் அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருந்த தமிழர்களெல்லாம் மிகப்பெரிய அளவில், அந்த பார்ப்பனர் அல்லாத தமிழர்கள்லாம் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கொதித்தெழுந்த போது அப்பொழுது இங்கேயும் ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டது. அந்த எதிர்ப்பை பயன்படுத்த வேண்டுமென்றால் தமிழர்களை வைத்து பயன்படுத்தலாம் என்றால் முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தமிழர்களுடைய மக்கள் தொகையில் 100க்கு 90 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்திலே இல்லாதவங்களாக இருந்தாங்க, கீழ்மட்டத்தில் இருந்தாங்க. அவர்களால் நினைத்தாலும் கூட எந்த வகையிலும் வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை கட்டி காப்பாற்ற முடியாது. தமிழர்களிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஜாதிகள் என்பக்கூடியவர்கள் தமிழர்களை முன்னின்று நடத்தி செல்லக்கூடிய ஒரு ஏதுவான சூழ்நிலையில் அன்றைக்கு இல்லை. அந்த மிகப்பெரிய ஒரு அமைப்பை அவங்க கட்டி அமைக்கவில்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு அமைப்பு ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்தது அன்றைக்கு இதுதான். தனி தெலுங்கு நாடை முன்வைத்து நடத்தப்பட்ட அந்த இயக்கம் இருக்குது பாருங்கள், அந்த தனி தெலுங்கு இயக்கம் இருக்குது பாருங்கள், அந்த இயக்கம்தான் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இயக்கமாக அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருந்தது. எனவே அந்த இயக்கமாக இருப்பதை பயன்படுத்தினால்தான் தான் அன்னி பெசன்ட்டுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும் என்பது ஆங்கிலேய அரசனுடைய அன்றைக்கு எண்ணமாக இருந்தது. அதனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அங்கே அன்னி பெசன்ட்டுக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா தனி தெலுங்கு நாடை அவர் எதிர்த்ததுனால தெலுங்கு பகுதிகளில் அன்னி பெசன்ட்டுக்கு மரியாதை கிடையாது. அது மட்டும் காரணம் கிடையாது. 1913 நடைபெற்ற அந்த முதல் தெலுங்கு மாநாட்டிலேயே அவங்க சொல்லிட்டாங்க, தெலுங்கு சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெலுங்கு பகுதிகள்லையும் தெலுங்கில் மட்டும்தான் அங்கே கருத்துக்கள் பரிமாறப்பட வேண்டும், எல்லா கூட்டங்களையும் தெலுங்கில் மட்டும்தான் பேசப்பட வேண்டும் என்று சொன்னதுனால தெலுங்கர்கள் இல்லாமல் வேறு யாருடைய கருத்துக்களும் அங்கே செல்லலை. அந்த வகையிலையும் அன்னி பெசன்ட்டுக்கு அங்கே ஆதரவு இல்லாமல் போச்சு. ஏன்னா அன்னி பெசன்ட் தெலுங்கு பேச முடியாது, அன்னி பெசன்ட்டை சார்ந்திருக்கக்கூடிய யாரும் தெலுங்கு பேச முடியாது. அப்போ அன்னி பெசன்ட்டுடைய கருத்துக்கள் அங்கே செல்லவில்லை. எனவே அன்னி பெசன்ட்டை எதிர்த்து தனி தெலுங்கு பகுதிகளில் ஒரு போராட்டமோ இயக்கமோ நடத்துவது தேவையில்லை. நாங்கள் முன்பே வந்து அன்னி பெசன்ட் வந்து ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு நபராக தான் இருந்தார். அந்த சூழ்நிலையில் இங்கே தமிழ் பகுதிகளில் தான் அவருடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும். தமிழ் பகுதியில் அப்போ வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் தமிழர்கள் அதற்கு தலைவர்களாக, அது இயக்கத்தை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் பெரும்பாலானவர்கள் தீண்டத்தகாதவர்களாக,
வறுமை கோட்டுக்கு கீழே வாடி வதங்கக்கூடியவர்களாக, சாதாரண வேளாண் குடிகளாக, கூலிகளாக, குற்ற பரம்பரையினராக, அதிகாரத்தில் இல்லாதவர்களாக, அதிகாரத்தை என்றைக்குமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இவர்களை பயன்படுத்தி அன்னி பெசன்ட் எதிர்க்க முடியாது. அப்பொழுது அவர்கள் போட்ட திட்டம்தான் அன்னி பெசன்ட் தமிழ் பகுதிகளில் இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தெலுங்கர்களை வைத்து துவங்கினால் அதன் மூலம் அன்னி பெசன்ட்டுடைய வளர்ச்சியை நாம் கட்டுப்படுத்தலாம் என்று ஆங்கிலேய அரசு திட்டமிட்டதின் காரணமாக அப்போ அந்த தனி தெலுங்கு இயக்கம் நடத்தக்கூடிய பனகல் ராஜா, ஏபி பத்ரோ, அதே மாதிரி பார்த்தசாரதி நாயுடு, கூர்ம வெங்கட்ராமி நாயுடு போன்றவர்களையெல்லாம் அழைத்து இந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா தியாகராஜ செட்டி, அவர் தெலுங்கு. அது தெலுங்கு மட்டும் இல்லை, அதற்கு முன்பு நடந்த தேர்தலில் ஒரு பார்ப்பனரால் தோற்கடிக்கப்பட்டவர். இப்படி ஒரு முழுக்க தெலுங்குகளே இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால என்ன பண்ணாங்க, டிஎம் நாயரை டாக்டர் டிஎம் நாயரையும் அந்த மலையாளியும் அதில் சேர்த்துட்டாங்க. மலையாளி டாக்டர் டிஎம் நாயர் இருக்கார் பாருங்கள், அவரும் 1916 அன்றைக்கு நடைபெற்ற இந்த டெல்லி மேல் சபைக்கான தேர்தலில் ஒரு பார்ப்பனர் மூலமாக தோற்கடிக்கப்பட்டவர். எனவே பார்ப்பனர்கள் மீது வெறுப்பு கொண்டிருந்த டிஎம் நாயர்ங்கிற மலையாளியும் சேர்த்து அவர் ஆங்கில அரசுக்கு மிகப்பெரிய அடிவருடி அந்த டாக்டர் டிஎம் நாயர். இப்படி தமிழர் அல்லாதவர்களெல்லாம் இணைத்து தமிழ் பகுதிகளில் ஒரு பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை அவர்கள் தோற்றுவித்து இங்கே செயல்பட வைத்தார்கள். அவர்களுடைய நோக்கம் அன்னி பெசன்ட் எதிர்ப்பது ஆங்கிலேய அரசினுடைய நோக்கம். ஆனால் அதில் அந்த இயக்கம் இப்படி ஏற்படுத்தியதன் காரணமாக அதை பயன்படுத்தியே இங்கே அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் பெருமளவு மக்கள் தொகையில் இருந்த தமிழர்களை அதிகாரத்தில் விட்டு விரட்ட முடியும் என்ற எண்ணம் தமிழர் அல்லாத பிற மொழியினருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக தெலுங்கு, மலையாள பகுதியினருக்கு ஏற்பட்டது. அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த வகையில் தான் பார்ப்பனர் அல்லாத இயக்கத்திற்கும் அன்றைக்கு இந்த சென்னை மாகாணத்தில் இருந்த தெலுங்கு பகுதிகளில் நடைபெற்ற அந்த தனி தெலுங்கு நாடு கேட்டு நடத்திய போராட்டம் நடத்தியவர்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டு தமிழர்களுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கம் உருவாக்கப்பட்டது. இது நீங்கள் சாதாரணமாக பார்த்தா தெரியாது. நான் கூட இன்னும் மேலெழுந்த வரையாக தான் சொல்கிறேன். இன்னும் அடிப்படையில் வரலாற்று ரீதியாக இதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது, உறுதியாக சொல்லலாம். பார்ப்பனர் அல்லாத இயக்கம் தமிழர்களுடைய நலனுக்கு எதிராக தமிழர்களிடமிருந்து அதிகாரத்தை பறிப்பதற்காக ஒரு துவங்கப்பட்ட பிற மொழியாளர்களால் துவங்கப்பட்ட ஒரு இயக்கம் என்பது உறுதியாக நம்ம சொல்லலாம். ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை வச்சு பார்க்கும்பொழுது பார்ப்பனர் அல்லாத இயக்கம் தமிழர்களுக்கு எதிராக துவங்கப்பட்ட இயக்கம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீதி கட்சி இருந்த காலகட்டத்தில் அந்த கட்சியில் தமிழர்கள் ஒருத்தர் கூட தலைவராக இருந்தது இல்லையா? 1916 அந்த துவக்கப்பட்ட அந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கம் தான் நீதி கட்சியாக மாறியது. 1945 அதனுடைய பெயர் திராவிடர் கழகமாக மாற்றம் செய்யப்பட்டது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இருந்தது யாருமே தமிழர்கள் கிடையாது, எல்லாருமே தெலுங்கர்கள் தான். ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன பதில் வச்சு பார்க்கும்போது நீதி கட்சியில் தமிழர்கள் ஒருத்தர் கூட தலைவராக இருந்ததில்லைன்னு நம்ம சொல்லியிருக்கீங்க. ஆனால் 1938 பெரியார் அவர்கள் நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அவர் ஒரு தமிழர் என்று எல்லாரும் அறிந்த ஒன்று. அவர் தெலுங்கர் கிடையாது, தமிழர் தான். அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? முதல்ல நான் ஒரு உண்மையை தெளிவாக்க விரும்புகிறேன். 1938 ஈவேரா நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈவேரா கூட அவர் தன்னை கன்னடர் என்று தான் சொன்னாரே தவிர தெலுங்கர் தமிழர் என்று சொன்னதில்லை. ஆனால் அந்த வகையில் அவர் தமிழர் கிடையாது. ஆனால் உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா ஈவேரா ஒரு தெலுங்கர் தான். ஆனால் அவர் தன்னை கன்னடர் என்று சொல்லிக் கொண்டார். கன்னடரோ தெலுங்கரோ ஈவேரா அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் கன்னடராகவே வச்சுக்குவோம் ஈவேராவை. 1916 1945 வரைக்கும் தமிழர்கள் யாருமே இல்லைங்கிறது மட்டும் உறுதி. ஐயா, அப்படி பார்க்கும்பொழுது தமிழர்கள் யாரும் முயற்சி செய்யலையா? நீதி கட்சி தலைவராக ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சியை யாரும் எடுக்கலையா? தமிழர்கள் முயற்சி செஞ்சாங்க, செய்யாமல் இல்லை. ஆனால் அவங்களால முடியல. தெலுங்கர்களுடைய அதிகாரம் அந்த அளவு நீதி கட்சியில் இருந்தது என்பதை மறுக்க முடியாத உண்மை தான். தமிழர்கள் முயற்சி செய்தும் நீதி கட்சியினுடைய தலைமை பீடத்தையோ அதிகாரத்தையோ அடைய முடியாமல் போனார்கள் என்பது
இந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் வந்து உண்மையாக்குகிறது. இப்போ 1925 வரைக்கும் தியாகராஜ செட்டி தலைவராக இருந்தார். 25ல் பனக்கல் ராஜா ஆனார். அதற்கு பிறகு 29ல் முனுசாமி நாயுடு ஆனார். 32ல் வந்து பொப்பிலி ராஜா, 38ல் ஈவேரா ஆனார். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 1929ல் வேலூரில் வந்து நீதி கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் வந்து தமிழரான பிடி ராஜனை எப்படியாவது தலைவராக தேர்ந்தெடுத்தணும்னு சொல்லிட்டு ஏறக்குறைய எல்லா தமிழர்களும் முயற்சி செஞ்சாங்க. அதற்கு பெருவாரியான ஆதரவு இருந்துச்சு. தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் மிகப்பெரிய அளவில் தெலுங்கர்கள் அங்கே வந்து கலவரத்தை உண்டாக்குனாங்க. ஒரு தமிழர் நீதி கட்சி தலைவராக வருதா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கர்கள் மிகப்பெரிய அளவில் 1929 வேலூரில் நடந்த நீதி கட்சி அந்த மாநாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி பிடி ராஜன் என்ன பண்ணார், அவர் வேறு வழியே இல்லாமல் போட்டியிலேருந்து விலகிட்டார். அப்போ தான் முனுசாமி நாயுடுவை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. மீண்டும் பிடி ராஜன் 1932 வருடம் தஞ்சாவூரில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டில் போட்டி இல்லாமல் நினச்சி அந்த மாநாட்டுக்கு போகிறாரு. அந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் தெலுங்கர்கள் தகராறு. நீதி கட்சிக்கு எப்படி ஒரு தமிழர் தலைவராகுவது, இது தெலுங்கர்களுடைய இயக்கமாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்க. இப்போ முனுசாமி நாயுடுவுக்கு மேலே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்தது. முனுசாமி நாயுடை வந்து நீதி கட்சியில் இருந்தவங்களே வெறுத்தாங்க. அந்த நேரத்தில் கூட ஒரு தமிழரான பிடி ராஜனை அங்கே தலைவராக தேர்ந்தெடுக்க அவங்க விரும்பலை. உலகத்தில் யாருக்குமே தெரியாத, பேச தெரியாத பொப்பிலி ராஜாவை கொண்டு வந்து 1932ல் அந்த பொப்பிலி ராஜாங்கிற தெலுங்கரை தான் வந்து நீதி கட்சியினுடைய தலைவராகினாங்க. அந்த 1932 தஞ்சாவூர் மாநாட்டிலையும் கூட நீதி கட்சியினுடைய மாநாட்டிலையும் கூட இந்த பிடி ராஜன் இருக்கார் பாருங்க, அங்கேயும் போட்டியிலேருந்து விலகினார். போட்டியிலேருந்து விலகினார்னா அவருக்கு வந்து ஆதரவு இல்லாமல் இல்லை, தமிழர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் நீதி கட்சியினுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருந்த தெலுங்கர்களுடைய ஆதரவு அவருக்கு இல்லை. அந்த நிலைப்பாட்டில் தான் அவர் 2 முறையும் வந்து அந்த இதுக்கு பதவிக்கு முயற்சி செய்தாலும் கூட அதை அடையாமல் அந்த அதிகாரத்துக்கு கிட்ட போகும்போது போட்டியிலேருந்து விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. திருப்பி 1938ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 1916லேருந்து தெலுங்கர்களாக இருக்காங்க. ஒரு தமிழர் தலைவராகிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அப்படி முயற்சி செய்யும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தெலுங்கர்கள் 1938ல் ஒரு கன்னடர், இப்போ ஈவேரா வந்து கன்னடர்னு சொல்கிறாரு, அவர் கன்னடராக இருந்தால் இந்த நீதி கட்சியில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களாக அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருப்பாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவர் ஒரு தெலுங்கராக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இந்த நீதி கட்சி தெலுங்குகளுடைய அதிகாரத்திற்கு இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால தெலுங்கர்கள்லாம் அவரை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி கன்னடர்கள் இருக்காங்க பாருங்கள், நீதி கட்சியை மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். 1926ல் அப்பொழுது வந்து அங்கே ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது நீதி கட்சி ஆட்சியில். அந்த ஆந்திரா பல்கலைக்கழகத்தோட பெல்லாரி மாவட்டத்தை இணைச்சாங்க, அது கன்னட பகுதி. அப்படி கன்னட பகுதியை இணைக்கும்போது மிகப்பெரிய அளவில் அந்த பெல்லாரி மாவட்டத்தை முழுக்க தெலுங்கு மயமாக்கக்கூடிய முயற்சியாக இருக்குமோ என்று கன்னடர்கள் பயந்து மிகப்பெரிய அளவில் பெல்லாரியில் மாவட்டத்தில் போராட்டம் நடத்தினாங்க. அவங்க அப்போ சொன்னாங்க, நீதி கட்சி தெலுங்கர்கள் அதிகாரத்துக்கு இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா கன்னடர்கள் நீதி கட்சியை பற்றி மிகப்பெரிய அளவில் கருத்துக்களை சொன்னாங்க. போராட்டம் நடத்தாங்க. பெல்லாரியில் மிகப்பெரிய அளவில் வன்முறை வெடித்தது. அப்படிப்பட்டு கன்னடர்கள் நீதி கட்சியினுடைய தலைவராக அவங்க ஏற்றுக்கிட்டு இருப்பாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஈவேரா ஒரு தெலுங்கராக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் 1938ல் நீதி கட்சியினுடைய தலைவராக அங்கே அவர் நியமிக்கப்பட்டார், ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல, நீங்கள் முன்னாடியே நான் சொன்னது மாதிரி ஈவேரா வந்து கன்னடரோ தெலுங்கரோ விடுங்க, இப்போ இந்த 1916 1945 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் முயற்சி செய்தாலும் கூட அந்த இடத்தை அடைய முடியாது என்பதை தான் பிடி ராஜனுடைய முயற்சிகள் உண்மையாக்குகின்றன. அது தமிழர்களுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு கட்சி இயக்கம். அந்த இயக்கத்தில் போய் எப்படி ஒரு தமிழர்களுக்கு வந்து நீங்கள் தலைமை பதவி தர முடியும்? அதனால தான் பிடி ராஜன் 2 முறை முயற்சி செய்தும் அதில் தலைவராக முடியல. இன்னும் நீதி கட்சி ஆட்சியை பார்த்திங்கன்னா அதோட எப்படி தமிழர்களுடைய அதிகாரங்களுக்கு எதிர்ப்பாக அவங்க செயல்பட்டாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வகையில் தான் சொல்கிறேன், இது வந்து தமிழர்களுடைய நலனுக்கும் அதிகாரத்திற்கும் எதிர்ப்பான ஒரு செயல்பாடுகளை கொண்ட இயக்கமாகத்தான்
நீதி கட்சியினுடைய அந்த அமைப்பே இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐயா, இப்போது நீதி கட்சி வந்து நான் பார்த்த வரைக்கும் பார்ப்பன அல்லாத ஒரு இயக்கமாக தான் பார்த்தோம். ஆனால் நீங்கள் நீதி கட்சியில் வந்து தமிழ் அப்புறம் தெலுங்கர்கள் பற்றிலாம் வந்து சொல்கிறீங்க, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகள்லாம், அது ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாமல் வந்து நம்ம எதையுமே சொல்லலை. நீதி கட்சி நிறைய எழுதிய நூல்கள், பல நூல்கள் தமிழர் தெலுங்கர் பிரச்சனை என்பது நீதி கட்சிக்குள்ளே இருந்தது என்பது ரொம்ப வெளிப்படையாக எழுதியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, நீதி கட்சி தோற்றமும் வளர்ச்சியும்னு ஒரு நூல். இந்த நூலில் வந்து நீதி கட்சியில் அந்த காலத்தில் வந்து பொதுச் செயலாளர் இருந்த கே பரமசிவங்கிற ஒருத்தர் எழுதியிருக்காரு. 1929 அக்டோபர் 5, 6ஆம் தேதியில் வேலூரில் நீதி கட்சி மாநாடு நடந்தது. பணங்கள் இறந்த பின் கூட்டப்பட்ட மாநாடு அது. கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பெரும் பொறுப்பு இந்த மாநாட்டில் நிகழ வேண்டியதாக இருந்தது. நாட்டு மக்களுக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் என்று பெரிதும் மதிக்கப்பட்ட தமிழவேல் சர் பொன்னம்பலம் தியாகராஜன் P.T. ராஜன் அவர்களே நீதி கட்சி தலைமை பதவியேற்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினர். ஆனால் தமிழர் தெலுங்கர் போட்டியை சிலர் கிளப்பி விடவே கட்டுக்கோப்பை காக்க விரும்பி சர் P.T. ராஜன் முனுசாமி நாயுடுவே தலைவராவதற்கு சாதகமாக விட்டு விலகினார். ஆகவே முனுசாமி நாயுடு முழு ஆதரவுடன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீங்கள் ஒரு கட்சிக்காரங்களே ஒரு கலவரத்தை பற்றி எழுதும்போது அவங்க கொஞ்சம் மென்மையாக தான் எழுதுவாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் கலவரம் நடந்திருக்க வேண்டும். வேலூர் தமிழ் பகுதி, அந்த தமிழ் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் ஒரு மொழி அடிப்படையில் பிரச்சனை பிற மொழிக்காரர்கள் பண்ணுகிறார்கள் என்றால் எந்த அளவு வலுவாக இருந்துக்கணும். அது இவர் மென்மையாக சொல்லியிருக்காரு. ஆனால் நடந்த உண்மையை நம்ம வந்து அதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் 1932 நடைபெற்ற அந்த தஞ்சாவூரில் நடைபெற்ற அந்த மாநாட்டிலையும் அந்த மாநாட்டில் நடைபெற்ற அந்த கலவரத்தை பற்றியும் அதிலேயே சொல்லியிருக்காரு. 28வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, முனுசாமி நாயுடு P.T. ராஜனின் நல்லெண்ணத்தினால்தான் தலைவரானாரே தவிர அவரால் கட்சியில் உள்ள பெரியவர்களின் ஆதரவை பெற முடியவில்லை. கட்சியின் தலைமை பீடத்தில் இருந்த பல பண்பாளர்கள் P.T. ராஜனையே முதல் மந்திரியாக்க விரும்பினர். கட்சியில் மறுபடியும் பிளவு ஏற்படுமோ என்ற பயம் ஏற்பட்டது. ஆந்திரர் தமிழர் சண்டை வலுப்பட சூழ்நிலைகள் உருவாயின. இதனால் கட்சியில் பிளவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கருதிய தமிழவேல் P.T. ராஜன் 1932 அக்டோபர் 8ஆம் தேதி தஞ்சாவூரில் கூடிய நீதி கட்சி மாநாட்டில் ஆந்திர தலைவரான பொப்பிலி ராஜாவே கட்சி தலைவராக்கிவிட்டார். நீங்கள் மேம்போக்காக பார்க்கும்போது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய நடந்த கலவரத்தை ஒரு சாதாரணமாக, ஏன்னா அவர் கட்சியை பற்றி எழுதுகிறார், நீதி கட்சியை பற்றி, நீதி கட்சியை சார்ந்த ஒருவர் எழுதும்போது அதை வந்து பெரிதுபடுத்தி இல்லை நடந்த உண்மையை அப்படியே எழுத முடியாது. ஆனால் இந்த வேலூர் மாநாட்டிலையும் தஞ்சாவூர் மாநாட்டிலையும் என்ன நடந்தது உண்மையிலேங்கிறத பல்வேறு பிற நூல்கள், நீதி கட்சியை சாராதவர்கள் எழுதிய அந்த நூல்களில் வந்து அங்கே நடைபெற்ற கலவரங்கள், எந்த அளவு அந்த கலவரம் நடைபெற்றது, தமிழர் தெலுங்கர் பிரச்சனை எந்த அளவு அந்த நீதி கட்சி உள்ளே வந்து வந்தது அப்படின்லாம் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழர் தெலுங்கர் பிரச்சனை நீதி கட்சியில் இருந்தது என்பதை தான் வெளிப்படுத்துகிறது. இப்போ நீதி கட்சி ஆட்சியை பற்றி நம்ம பார்க்கும்போது இதை பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம வந்து இன்னும் எந்த அளவு தெலுங்கர்களுடைய ஆதிக்கமும் அதிகாரமும் நீதி கட்சியில் இருந்தது, தமிழர்கள் எந்த அளவு புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அதனால் வந்து இது ஆதாரத்தோடு நான் கூறுகிறேனே தவிர ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லவில்லை. 1920 நீதி கட்சி ஆட்சி அமைச்சது. அந்த ஆட்சி பார்ப்பனர் அல்லாத பிரிவினர் நடத்திய ஒரு புரட்சியாகத்தானே வந்து தோன்றுது. முதல் நீதி கட்சி ஆட்சி என்பது தெலுங்கர்கள் நடத்திய புரட்சி என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர அது பார்ப்பனர் அல்லாத மக்களினுடைய புரட்சி என்று நாம் சொல்ல முடியாது. பார்ப்பனர் அல்லாத மக்கள் என்ற போர்வையில் தெலுங்கர்கள் அதிகாரத்தை அடைவதற்கான அந்த முயற்சியில் வெற்றியடைந்த நிகழ்வாகத்தான் முதல் நீதி கட்சி ஆட்சியை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது முதல் நீதி கட்சி ஆட்சி என்பது தெலுங்கர்கள் அதிகாரத்தை பிடிப்பதற்கான அந்த போட்டியில் வெற்றியடைந்ததை ஆகத்தான் நான் பார்க்கிறேன். இரண்டாவது வந்து தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை, அதிகாரத்தையும் இரண்டாவது முறையாக இழந்த நிகழ்வாகத்தான் இந்த முதல் நீதி கட்சி ஆட்சியை பார்க்கிறேன். 1500 1800
800 வரை ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு தெலுங்கு நாயக்கர்களிடம் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். அப்பொழுது நமது அதிகாரத்தை இழந்து தமிழர்கள் இங்கே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னர் ஆங்கிலேயர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு தமிழர்களும் தெலுங்கர்களும் ஆங்கிலேயர்களிடத்தில் அடிமையாக இருந்தோம். அப்படி 2 பேரும் ஆங்கிலேயத்தில் அடிமையாக இருந்தபோது ஆங்கிலேயர்கள் ஒரு மக்களாட்சியிலே தங்களை தாங்களே ஆளுவதற்கான ஒரு வாய்ப்பினை 1920 ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்போதிருந்த அந்த சென்னை மாகாணத்திலே தமிழர்கள் தான் மக்கள் தொகையிலே தெலுங்கர்களை விட அதிகம். எனவே உறுதியாக, இன்னும் சொல்ல போனால் கண்டிப்பாக ஒரு தமிழர் தலைமையிலே தான் அன்றைக்கு முதல் ஆட்சி அமைந்திருக்க வேண்டும். மாறாக பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்ற போர்வையிலே தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை அவர்கள் அன்றைக்கு தொலைத்துவிட்ட காரணத்தினாலே அந்த பார்ப்பனர் இல்லாத இயக்கம் என்ற போர்வையை பயன்படுத்தி தெலுங்கர்கள் அன்றைக்கு முதல் நீதி கட்சி ஆட்சி ஏற்படுத்தி முழுக்க தெலுங்கர்களுடைய அதிகாரத்தில் அன்றைக்கு சென்னை மாகாணத்தை கொண்டு வந்து தெலுங்கர்களுடைய நலனுக்காக, தெலுங்கர்களுடைய முன்னேற்றத்திற்காக அன்றைக்கு ஏற்படுத்திய அந்த புரட்சியாகத்தான் 1920 ஏற்பட்ட முதல் நீதி கட்சி ஆட்சியை நான் பார்க்கிறேன். இது தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை 2வது முறையாக தொலைத்துவிட்ட நிகழ்வு. தமிழர்களை பொறுத்தவரை புரட்சி இல்லை, தமிழர்களை பொறுத்தவரை இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இது தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை தொலைத்த நடைபெற்ற நிகழ்வாகத்தான் இதை கருத வேண்டும். அப்போதைய சென்னை மாகாணத்தில் தெலுங்கர்களை விட தமிழர்கள் தான் வந்து அதிகமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்வைத்து நீங்கள் வந்து தெலுங்கர்களை விட தமிழர்கள் அதிகமாக இருந்ததாக சொன்னீங்களா? 1871ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தில் இருந்த தமிழர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையானது 1,47,15,000 பேர். தெலுங்கர்களுடைய மக்கள் தொகையானது 1,16,10,000 பேர். மலையாளிகளுடைய எண்ணிக்கையானது 23,24,000 பேர். கன்னடர்களுடைய மக்கள் தொகையானது 16,99,000 பேர். 1901 வந்து ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து 1,51,00,000 பேர் இருந்தாங்க. தெலுங்கர்கள் 1,42,00,000 பேர் இருந்தாங்க. மலையாளிகளும் கன்னடர்களும் மிக குறைந்த அளவு தான். மலையாளிகள் 28 லட்சம், கன்னடர்கள் 15 லட்சம் தான் அன்றைக்கி சென்னை மாகாணத்தில் இருந்தாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தில் தெலுங்கர்களை விட தமிழர்கள் தான் அதிகமான அளவு மக்கள் தொகையில் இருந்தாங்க. அப்போ அதிகாரம் என்பது அவர்களிடத்துல தான் அளிக்கப்பட்டிருக்கணும். முதலமைச்சரிலிருந்து எல்லா பதவிகளிலும் முன்னுரிமை தமிழர்களுக்கு தான் அளிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அளிக்கப்படவில்லை. நிராகரிக்கப்பட்டதற்கு காரணம் தங்களுடைய அடையாளத்தை தமிழர்கள் பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்ற பெயரிலே தொலைத்து நீதி கட்சி என்ற பெயரிலே தெலுங்கர்களுடைய அதிகாரத்திற்கு விட்டது தான் இதற்கு அடிப்படையாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அது உண்மை என்று தான் நாம் உறுதியாக கருத வேண்டும். ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன இதை பார்க்கும்பொழுது மொழிவாரி கணக்கெடுப்பு வச்சு நீங்கள் சில பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த பதிலை வைத்து பார்க்கும்பொழுது அன்னைக்கு சென்னை மாகாணத்தில் தமிழர்கள் தானே வந்து ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றிருக்கணும். ஏன் அந்த நிலை அன்றைக்கு உருவாகவில்லை? அதனால தான் சொல்கிறோம் நாங்கள், தமிழர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த பொன்னான வாய்ப்பை வந்து 1920 நடைபெற்ற தேர்தலில் வந்து அவர்கள் இழந்து விட்டார்கள். மக்கள் தொகையில் அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் அதிகமானவாக இருந்து ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய அவர்கள் ஆட்சிக்கு வராதது மட்டுமல்ல, ஆட்சியில் ஒரு அமைச்சர் கூட ஆக முடியாத ஒரு மோசமான கேவலமான சூழ்நிலையில் தமிழர்கள் தள்ளப்பட்டார்கள் என்றால் அதற்கு காரணம் தங்களுடைய அடையாளத்தை அவர்கள் இழந்து விட்டது தான். அந்த அடையாளத்தை இழந்ததற்கு அடிப்படையாக இருந்தது பார்ப்பனர் இல்லாத இயக்கம். அந்த பார்ப்பனர் இல்லாத இயக்கம் என்பதை காட்டி தெலுங்கை அடிப்படையாக கொண்டவர்கள் அன்றைக்கு அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டார்கள். எனவே அடையாளத்தை இழந்துவிட்ட நாம் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அன்றைக்கு அதிகாரமற்று அடையாளத்தை இழந்து நாதியற்று போன சூழ்நிலையில் தான் அன்றைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டார்கள். ஐயா, இப்போ இன்னொரு சின்ன வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, முதல் நீதி கட்சி ஆட்சி அமைச்சதுக்கு அந்த அமைச்சரவையில் வந்து எல்லோருமே வந்து தெலுங்கர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன் சர்பிட்டி தியாகராயர் செட்டி வந்து நம்ம சென்னையில் வசித்தவர் தான்,
ஏன் அவருக்கு அந்த ஒரு எண்ணம் தோன்றலை? ஒரு தமிழரையாவது அமைச்சராக ஆக்கியிருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றாததுக்கு காரணம் என்ன? நீதி கட்சியினுடைய முதல் அமைச்சரவை ஆந்திர பிராமணராதார் இந்து மந்திரி சபைன்னு தான் அங்கே அழைச்சாங்க. அந்த அளவு வந்து அங்கே தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் அந்த அமைச்சரவையில் இருந்தது. ஆதிக்கம்னா ஒருத்தர் 2 பேர் தமிழர்கள் இருந்தாங்கன்னு சொல்லாதீங்க. முழுக்க முழுக்க தெலுங்கர்களை மட்டுமே அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்கப்பட்ட இதுதான் நீதி கட்சியினுடைய ஆட்சி. இதை பரிந்துரை செய்தவர் அன்றைக்கு இருந்த நீதி கட்சியுடைய தலைவராக இருந்த தியாகராஜ செட்டி. தியாகராஜ செட்டி முதலமைச்சருக்கு அன்றைக்கு சுப்ராயல ரெட்டியாரை பரிந்துரை செஞ்சார். 2வது அமைச்சருக்கு பனகல் ராஜா பண்ணார். 3வது அமைச்சருக்கு கூர்ம வெங்கட்ரம ரெட்டி நாயுடுவை அவர் பரிந்துரை செஞ்சார். இதில் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டியது இந்த 2 அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்கள். பனகல் ராஜாங்கிற ராமராய நேங்கரும், அதே மாதிரி ராவ் பகதூர் கே வெங்கட ரெட்டி நாயுடு இருக்கார் பாருங்க. இவங்க 2 பேரும் தனி தெலுங்கு நாடு கேட்டு மட்டும் அன்றைக்கு இந்த சென்னை மாகாணத்தில் போராடல. தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு அதிகாரம் போய்விடக்கூடாது என்பதற்காக போராட்டம் நடத்தியவர்கள் தான் இந்த 2 பேரும். இந்த 2 பேரும் அந்த நீதி கட்சியினுடைய முதல் அமைச்சரவையில் இருந்திருந்தால் அந்த அமைச்சரவை எப்படி வந்து தமிழர்களுக்கு ஏதுவான ஒன்றாக இருந்திருக்கும்? தமிழர்கள் அங்கே இல்லை, அது ஒரு பக்கம். தமிழர்களுக்கு எதிராக போராடிய இருவரை நியமனம் செய்வதற்கு பரிந்துரை செய்தவர் தியாகராஜ செட்டியார். நீங்கள் தியாகராஜ செட்டியினுடைய மனப்பான்மை நீங்கள் என்னன்னு தெரிந்து கொள்வது? தமிழர்களுக்கு அதிகாரம் போய்விடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தவர் தான் தியாகராஜ செட்டி என்பதை இதன் மூலம் ரொம்ப நீங்கள் தெளிவாக நீங்கள் உணரலாம். இந்த முதல் அமைச்சரவையில் அந்த முதலமைச்சராக இருந்த அந்த சுப்ராயல ரெட்டியார் அவர் வந்து 7/12/1920 11/7/1921 வரைக்கும் தான் இருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு உடல்நலம் இல்லாமல் போகவும் அடுத்ததாக அவர் வந்து பதவி விலகிட்டார். பதவி விலகின பிறகு பனகல் ராஜா வந்து முதலமைச்சர் ஆனார். பனகல் ராஜா முதலமைச்சர் ஆனவுடனே இந்த கூர்ம வெங்கட்ரம ரெட்டி நாயுடு உடன் ஏபி பத்ரோன்னு ஒருத்தரை தெலுங்கரை ஒரு அமைச்சராக்கினாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த முதல் அமைச்சரவையில் இருந்த 2 பேர் பனகல் ராஜாவும் கூர்ம வெங்கட்ரம ரெட்டி நாயுடு மட்டும்தான் தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்களுடைய அதிகாரத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள். ஆனால் இந்த 11/7/1921 அமைக்கப்பட்ட அமைச்சரவை இருக்குது பாருங்கள், நீதி கட்சி அமைச்சரவையில் இருந்த 3 பேருமே தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்களுடைய அதிகாரத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள். ஏபி பத்ரோ, வெங்கட்ரம ரெட்டி நாயுடு, பனகல் ராஜா, இவங்க 3 பேரும் அன்றைக்கு இந்த சென்னை மாகாணத்தில் தெலுங்கு பகுதியில் தமிழர்களுடைய அதிகாரத்திற்கு எதிராக நடைபெற்ற அந்த எல்லா போராட்டத்திலையும் தலைமை வைத்து கலந்து கொண்டு முன்னிலை வகித்தவர்கள். இவர்களை தான் நீதி கட்சி அன்றைக்கு 3 பேரையும் அன்றைக்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே அவர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், நீங்கள் வந்து நீதி கட்சியினுடைய ஆட்சியை வந்து நீங்கள் வந்து என்னன்னு சொல்கிறது? அது வந்து தமிழர்களுக்கு சாதகம் பண்ணணும்னு சொல்லலை, ஆனால் தமிழர்களுக்கு எதிரான ஒரு அமைச்சரவையை அமைக்கிறதை சுட்டி காட்டும் விதத்தில் தான் தமிழர்களுடைய அதிகாரங்களை எதிர்த்து தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களையே அங்கே அமைச்சர்களாக்கி சிறப்பு செய்தது என்று சொன்னால் அது வந்து ஒன்றும் மிகையாகாது. முதல் நீதி கட்சி ஆட்சி அமைச்சது. அந்த ஆட்சி அமைக்கும் பொழுது தமிழர்கள் எல்லோரும் புறக்கணிக்கப்பட்டார்கள். அந்த புறக்கணிக்கப்பட்டதனுடைய விளைவு தமிழர்கள் யாரும் வந்து முன்வைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தலையா? தமிழர்கள் வந்து போராட்டம் நடத்தாமல் இல்லை, நீதி கட்சியில் தமிழர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் போராடினார்கள். இதோட வேறு எங்கேயும் எந்த விதமான கேவலமானது எந்த இனத்துக்கும் ஏற்படக்கூடாது. எந்த ஊரில் வந்து அதிகமான அளவு இருக்கிறார்களோ அதே ஊரில் ஏற்பட்ட அமைச்சரவையில் ஒரே ஒரு இடமாவது எங்களுக்கு அழியுங்கள் என்று கேவலமான முறையில் கெஞ்சி கேட்டு போராட்டம் நடத்தி ஒரு இனம் தமிழ் இனமாக தான் இருக்க முடியும். இதை பற்றி பேராசிரியர் இர்ஷிக் எர்ஜினே வந்து அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு. அதை என்னுடைய நூலை நான் சொல்லியிருக்கேன், குறிப்பிட்டிருக்கிறேன். நான் அதை வந்து இங்கே படித்து காட்ட விரும்புகிறேன். 1920 ஏற்பட்ட நீதி கட்சியின் முதல் அமைச்சரவையில் தமிழர்களை சேர்க்காமல் புறக்கணித்து தமிழர்களின் அவநம்பிக்கையை தியாகராஜ செட்டி சம்பாதித்தார். அத்தகைய வெறுப்புத்தன்மையானது 1922 அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தது. 1922 மே மாதம் நடைபெற்ற நீதி கட்சியின் மாநாட்டில் தமிழர்கள் கொதித்தெழுந்தார்கள். அந்த கூட்டத்தில் மதுரையிலிருந்து வந்து கலந்து கொண்ட ஜே.என். ராமநாதன் தமிழர்களின் கடுமையான உழைப்பு, தமிழர்களின் ஆர்வம் இரண்டையும் ஒப்புக்கொள்ள மறுப்பதாக தியாகராஜ செட்டி மீது குற்றம் சாட்டினார். விருந்தோம்பலுக்கு உரியவர்கள் தமிழர்கள், அது மட்டுமல்ல
நீதி கட்சியின் வளர்ச்சியில் தமிழர்களின் பங்களிப்பு என்பது குறைவானது அல்ல. நீதி கட்சியின் உறுப்பினர்களில் தமிழர்களின் எண்ணிக்கை பெருமளவில் உள்ளதே இதற்கு சான்று. மேலும் தென் மாவட்டங்களில் நீதி கட்சியின் அமைச்சர் சுற்றுப்பயணம் செய்யும் போது கிடைக்கும் ராஜ மரியாதையை பாருங்கள். ஆனால் வட மாவட்டங்களில் அவர்களின் சுற்றுப்பயணத்தின் போது கடையடைப்புகளும் எதிர்ப்பு போராட்டங்களும் தான் நடைபெறுகின்றன என்று கூறிவிட்டு 1923 ஏற்படுகிற அடுத்த நீதி கட்சி அமைச்சரவையில் தமிழர்களுக்கு இடமளிக்கப்படவில்லை என்றால் நீதி கட்சியை விட்டு தமிழர்கள் பிரிந்து செல்ல நேரிடும் என்று தியாகராஜ செட்டியை ராமநாதன் எச்சரித்தார். எப்பொழுதும் டிசம்பர் மாதம் நடைபெறும் நீதி கட்சி மாநாட்டிற்கு போட்டியாக 1923 ஆகஸ்ட் மாதம் திருச்சிராப்பள்ளியில் தமிழ்நாடு பார்ப்பனர் அல்லாதார் மாநாட்டை நீதி கட்சியின் தமிழர் விரோத போக்கை ஏற்றுக்கொள்ளாத தமிழர்கள் கூட்டினார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ராமநாதபுரம் ராஜா உரையாற்றும் போது தொன்மையான நாகரிகத்தையும் ஈடு இணையற்ற புகழையும் கொண்ட தமிழர்கள் தங்களின் நலனை பாதுகாக்கவும் முன்னெடுத்து செல்லவும் ஒரு புதிய அரசியல் கட்சியை நோக்கி தள்ளப்படுகிறார்கள் என்றார் அப்படின்னு பேராசிரியர் இர்ஷிக் எர்ஜினே சொல்லியிருக்காரு. இப்போ இதற்கு பிறகாவது இந்த நீதி கட்சியில் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்த தியாகராஜ செட்டியோ அல்லது வேறு யாராவது அந்த 1922ஆம் ஆண்டு ஏதாவது ஒரு தமிழர்களை அந்த அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார்கள் என்று பார்த்தால் அப்பொழுதும் சேர்த்து கொள்ளவில்லை. இதுதான் நீதி கட்சி தமிழர்களை மதித்த நிலை. தமிழர்களுடைய அடையாளத்தை பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்ற போர்வையில் துளைத்துவிட்ட காரணத்தினால தமிழர்களுக்கு நேர்ந்த கதி இதுதான் என்பதை எல்லா தமிழர்களும் அன்றைக்கு உணர்ந்து கொண்டார்கள். ஐயா, இப்போது 1920 தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அந்த முதல் நீதி கட்சி ஆட்சியில். அதன் பிறகு 1923 திரும்பவும் தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் மக்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? புறக்கணிக்கப்பட்ட தமிழர்கள் ஒரு கொதித்தெழுந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்தார்களா, அல்லது வாக்களிப்பதில் அவர்கள் எந்த ஒரு முறையை கையாண்டார்கள்? 1923 நடைபெற்ற தேர்தலில் தமிழர்கள் பெருமளவு நீதி கட்சிக்கு எதிர்ப்பாக இருந்ததுனால முன்பு போல ஒரு பெரும்பான்மையான இடங்களை நீதி கட்சி அடைய முடியவில்லை. ஆனால் அந்த 1923 தேர்தலில் காங்கிரஸ் மீண்டும் போட்டியிடாதனால் நீதி கட்சியே அன்றைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெற்றிருந்தது. அதை பயன்படுத்தி மீண்டும் நீதி கட்சி ஆட்சி அமைத்தது. அந்த இரண்டாவது ஆட்சியில் டிஎன் சிவஞானம் பிள்ளைங்கிற ஒரு தமிழரை அன்றைக்கு அமைச்சராக ஆக்கினார்கள். அந்த அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக பனகல் ராஜா இருந்தார், ஏபி பத்ரோ இருந்தாங்க. தமிழர்களுக்கு விரோதமான தமிழர்களுக்கு எதிராக போராடிய பனகல் ராஜாவும் அதே மாதிரி ஏபி பத்ரோவும் தொடர்ந்து நீதி கட்சி ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தாங்க. ஏதோ போனால் போகுதுன்னு ஒரு டிஎன் சிவஞான பிள்ளைனும் அவர் நீதி கட்சிக்கு அதற்கு தொடர்பே இல்லாதவர். ஏன்னா நீதி கட்சியில் தொடர்பு இருந்து நீதி கட்சியிலேயே உழைத்த யாராவது தமிழர்களை போட்டால் எங்கே அவர்களுக்கு மரியாதை கூடிவிடப் போகிறதோ என்று கருதிய நீதி கட்சி அந்த நீதி கட்சி செயல்பாடே இல்லாத டிஎன் சிவஞான பிள்ளைங்கிற ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்து ஒரு 19 ஒரு அமைச்சராக்கி அவங்க தமிழர்களுக்கு ஏதோ நாங்களும் உங்களை ஆள ஒருத்தர் அமைச்சராக்கிட்டோன்னு சொல்லுவது போல் சொல்லி அன்றைக்கு தமிழர்களுடைய அந்த கதையை முடித்து வைத்து அதிகாரத்தை பறித்து கொண்ட நிகழ்வை தொடர்ந்து செய்தார்கள். 1923 நீதி கட்சி ஆட்சியை அமைச்சிருந்தால் தமிழர்கள் அங்கேயும் புறக்கணிக்கப்பட்டிருப்பார்கள். 20லையும் புறக்கணிக்கப்பட்ட தமிழர்கள் 23 புறக்கணிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ 26 நீதி கட்சி தேர்தல் சந்தித்திருக்கும். அப்போ மக்களுடைய அணுகுமுறை அவர்கள் மீது ஒரு வெறுப்பை தான் உண்டாக்கியிருக்கும். அப்போ அந்த கட்சி தேர்தலில் தோல்வியுற்று மண்ணை கவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். அவ்வாறு ஏதாவது நடந்திருக்கக்கூடியதா? தொடர்ந்து தமிழர்களை புறக்கணித்ததுனால தமிழர்கள்லாம் வெகுண்டு எழுந்தாங்க. நீதி கட்சி என்னுடைய தமிழர் விரோத போக்கு நீதி கட்சி எதிராக தமிழர்களை தூண்டிவிட்டது. அதன் காரணமாக நடைபெற்ற 1926 நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. ஆனால் அதற்கு இன்னொரு காரணம் கூட சொல்ல வேண்டும். தமிழர்கள் அதிகமாக இருந்த அந்த காங்கிரஸ் கட்சி அது சார்ந்திருக்கக்கூடிய சுயராஜ்ய கட்சி அந்த தேர்தலில் போட்டியிட்டது. இன்னொரு கட்சி போட்டியிட்ட போது அதை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வலுவிழந்திருந்த அந்த நீதி கட்சி அன்றைக்கு படுதோல்வி அடைந்தது. அது ஆட்சி பீடம் ஏற முடியவில்லை. அந்த நேரத்தில் சுயராஜ்ய கட்சி கூட ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது தான் அன்றைக்கு இருந்த சென்னை மாகாண ஒரு ஆங்கிலேய ஆளுநர் அவராக பார்த்து தமிழரான சுப்புராயனை முதலமைச்சராக ஆக்கினார். அவருடன் அரங்கநாத முதலியார் அதே போல் ஆரோக்கியசாமி முதலியார் இருவர்களும் அன்றைக்கு அமைச்சர்களாக ஆனார்கள்.
1926 ஏற்பட்ட அந்த அமைச்சரவை இருக்கிற முழுக்க தமிழர்களுடைய அமைச்சரவை. இந்த தமிழர்களுடைய அமைச்சரவை கொச்சைப்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளிலும் நீதி கட்சியும் சரி, அந்த நீதி கட்சிக்கு அன்றைக்கு ஆதரவாக இருந்த ஈவேராவும் செயல்பட்டார்கள். ஈவேரா அன்றைக்கு இந்த சுப்பராயன் அமைச்சரவை பார்த்து என்ன சொன்னார் தெரியும் என்றால், இது பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய ஆட்சி தான், ஆனால் பார்ப்பனர்களுடைய ஏவலாக இருக்கக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சியில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு ஏதும் கிடைக்காது, பார்ப்பனர் அல்லாதவர்கள் இந்த ஆட்சியை நம்ப வேண்டியதில்லை என்று தமிழர்கள் முழுக்க 3 பேரும் தமிழர்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவையால் அமைக்கப்பட்ட அந்த ஆட்சியை பார்த்து ஏளனமாக அன்றைக்கு நீதி கட்சி அன்றைக்கு கூறியது. நீதி கட்சி ஆதரவாக இருந்த ஈவேராவும் கூறினார். நீதி கட்சி முழுக்க எதிர்க்கட்சியாகவே அன்றைக்கு செயல்பட்டது. எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும், தமிழர்களுடைய ஆட்சி இருக்கக்கூடாது என்று எல்லா விதமான வகையிலும் செயல்பட்டது அன்றைக்கு நீதி கட்சி. அதற்கு பின்னர் 1930 நடைபெற்ற அந்த தேர்தலில் மீண்டும் நீதி கட்சி அன்றைக்கு வெற்றி பெற்றது. வெற்றி பெற்று யார் முதலமைச்சர் ஆகிறார் என்று பார்த்தால், அன்றைக்கு முனுசாமி நாயுடு நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக அன்றைக்கு பொறுப்பேற்றார், தெலுங்கர். அவருடன் அன்றைக்கு பொறுப்பேற்றவர் யார் என்று பார்த்தால் குமாரசாமி ரெட்டியார், அவர் ஒரு தெலுங்கர் தான். போகிறதுன்றது மீண்டும் பிடி ராஜனுக்கு அன்றைக்கு ஒரு தமிழருக்கு பதவியை கொடுத்தார்கள், அமைச்சர் பதவியை கொடுத்தார்கள். அதே போல் 1932 நடைபெற்ற அந்த தேர்தலில் பொப்பிலி ராஜா நீதி கட்சியின் சார்பாக அன்றைக்கு முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீண்டும் பிடி ராஜனுங்கிற ஒரே ஒரு தமிழர் மட்டுமே அன்றைக்கு அந்த அமைச்சரவையிலும் தொடர்ந்தார். 1936 நடைபெற்ற அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. அதனுடைய தலைவர்களெல்லாம் மிக கேவலமான முறையில் தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி ஆளுநருக்கு ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய காரணத்தினால, இந்த ரத்து செய்யக்கூடிய ஆளுநருக்கான அந்த அதிகாரத்தை நீங்கள் ரத்து செய்யும் வரை நாங்கள் மந்திரி பதவியை பொறுப்பேற்கப் போவதில்லை என்று சொன்னதன் காரணத்தினால ஒரு இடைக்கால மந்திரி சபை அமைக்கப்பட்டது. அந்த இடைக்கால மந்திரி சபையில் யாரா முதலமைச்சர்னு பார்த்தா கூர்ம வெங்கட்ராம ரெட்டி நாயுடு தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1920 துவங்கி 1937 வரை நடைபெற்ற தேர்தல்களில் சுப்பராயன் சென்னை மாகாண அன்றைக்கு ஆங்கிலேய ஆளுநரால் நியமிக்கப்பட்ட அந்த தமிழரான சுப்பராயன் ஆட்சியை தவிர அது நீதி கட்சி ஆட்சி அல்ல. நீதி கட்சி ஆட்சி ஏற்பட்ட போதெல்லாம் இருந்தவர்கள் எல்லோரும் முதலமைச்சராக இருந்தவர்கள் தெலுங்கர்கள். அந்த 3 பேரில் அமைச்சர்களில் பெரும்பான்மையாக 2 பேர் யார் என்று பார்த்தால் தெலுங்கர்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழர்களுக்கு எதிராக போராடிய, தமிழர்களுடைய அதிகாரத்தை நீக்க வேண்டும் என்று சொல்வதற்காக வலியுறுத்திய, அதற்காக கூட்டங்கள் கூட்டிய அந்த தெலுங்கர்கள் தான் அன்றைக்கு அமைச்சர்களாக ஆக்கப்பட்டார்கள். ஒரு தமிழின விரோத போக்கினை இன்றைக்கி நீதி கட்சி ஆட்சியில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த அமைச்சர்களுடைய நியமனத்திலே அது வெளிப்படுத்தப்படுகிறது. நீதி கட்சி ஆட்சி யாருடைய ஆட்சி என்பது பற்றி மாப்போசி அவர்கள் தமிழகத்தில் பிறமொழியினருங்கிற நூலில் ரொம்ப குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. அதை நான் படித்து காட்ட விரும்புகிறேன். நான் அதில் அவர் தெளிவாக அந்த நீதி கட்சி ஆட்சி யாருடைய ஆட்சி என்பது மட்டும் இல்லை, எப்படி தமிழர்கள் அந்த ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள், தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் விளைவிக்கப்பட்டது என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த நூல்லேருந்து ஒரு பகுதியை என்னுடைய நூலில் எடுத்து எழுதியிருக்கேன், அதை படிக்கிறேன். இப்போ 1930 தமிழரான டாக்டர் சுப்பராயன் அமைச்சரவை கவிழ்ந்தது. ஆந்திரரான சித்தூர் திரு வி முனுசாமி நாயுடு முதலமைச்சரானார். திரு பிடி ராசன், திரு எஸ் குமாரசாமி ரெட்டியார் ஆகிய இருவரும் அமைச்சர்களாகினர். இது அப்பட்டமான ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி. 1932 திரும்பவும் அமைச்சரவை மாறியது. சுத்த ஆந்திரரான புப்புலி அரசர் முதலமைச்சரானார். சர் பிடி ராசன், சர் எஸ் குமாரசாமி ரெட்டி ஆகியோர் அமைச்சர் பதவியில் நீடித்தனர். புப்புலி அரசரின் ஆட்சி 1936 வரை நீடித்தது. 1937 நடந்த பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக கலந்து கொண்டு மகத்தான வெற்றியை கண்டது. ஜஸ்டிஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது. ஆனால் கவர்னருக்குள்ள ரத்து அதிகாரத்தை ஆட்சேபித்து ஆட்சி பொறுப்பை ஏற்க காங்கிரஸ் மறுத்ததால் ஆந்திரரான சர் கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு என்பவர் தலைமையில் இடைக்கால மந்திரி சபை ஏற்பட்டது. இதனை அற்பாயுள் அமைச்சரவை என்று அழைத்தனர். ஜஸ்டிஸ் கட்சியின் ஆட்சியிலே ஆந்திரர்களே அடுத்தடுத்து முதலமைச்சர்களாகினர். இருமுறை சர் பிடி ராசன் முதலமைச்சராக வர முயன்றும் முடியவில்லை. 4 மொழியினர் கலந்த மாநிலத்திலே ஆந்திரர் தலைமையின் கீழேயே ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி நடத்தியது. தமிழரான டாக்டர் சுப்பராயன் தலைமையில் இயங்கிய தமிழர் ஆட்சியை கவிழ்த்த பெருமை ஜஸ்டிஸ் கட்சிக்கு உண்டு.
1916 ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி தோன்றியதிலிருந்து 1936 அந்த ஆட்சி அஸ்தமித்த வரையுள்ள 17 ஆண்டு காலத்திலே சுத்த தமிழர் எவரும் அந்த கட்சியின் தலைவர் படத்தில் ஏறியதில்லை. அது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த போதும் அதன் தலைமை ஆந்திரரிடமே இருந்தது. இதில் நீங்கள் ஆந்திரர் அப்படின்னு மாப்போசி சொல்வது தெலுங்குகளைத்தான் குறிக்கிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பனகல் ராஜா, ஏபி பாத்ரோ, கூர்ம வெங்கடரம ரெட்டி நாயுடு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு எதிராக அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக போராட்டம் நடத்தியவர்கள். அதே மாதிரி இந்த புப்புளி ராஜா இருக்கார் பாருங்கள், அவரை நீதி கட்சியினுடைய தலைவராகவும் அதே போல் நீதி கட்சியினுடைய முதலமைச்சராகவும் இருந்தவர். அவர் யார் என்று பார்த்தால் 1923 டெல்லி மேல் சபையில் மலையாளியாக இருக்கக்கூடிய சங்கரநாயர் என்ன சொன்னார்னா, தமிழர்களுக்கு சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பகுதிகளெல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரு டொமினியன், அதாவது ஒரு தனி நாடு அந்தஸ்து உள்ள ஒரு பகுதியாக அதை அறிவித்து இராணுவம் உட்பட எல்லா வகையிலும் தமிழர்கள் உரிமை படைத்தவர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக ஆக்க வேண்டும் என்று குரல் எழுப்பிய போது அதை எதிர்த்தவர்கள் இந்த புப்புளி ராஜாவை சேர்ந்தவர்கள். தமிழர்களுக்கு தனி நாடு கூடாது என்று 1923 டெல்லி மேல் சபையில் சொன்னவர் இந்த புப்புளி ராஜாவை சார்ந்தவர். அப்படி என்றால் அந்த புப்புளி ராஜா தமிழர்களுக்கு விரோதமானவர். ஒருபுறம் பனகல் ராஜா, ஏபி பத்ரோ, கூர்ம வெங்கடரம ரெட்டி நாயுடு, இன்னொரு புறம் புப்புளி ராஜா, இப்படி யாரெல்லாம் தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்கள் அதிகாரத்திற்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களையெல்லாம் நீதி கட்சி முன்னிலைப்படுத்தியது. இப்படி மிகப்பெரிய அளவில் தமிழர்களை புறக்கணித்து தமிழர்களுடைய அடையாளங்களை சிதைத்து பார்ப்பனர் அல்லாத இயக்கம், நீதி கட்சி என்ற பெயர்களாக தமிழர்களுடைய சொந்த மண்ணிலேயே அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்கிய ஒரு கட்சியும் ஆட்சியும் இருக்கிறது என்றால் அது நீதி கட்சியும் நீதி கட்சியுடைய ஆட்சி தான் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நீதி கட்சியுடைய அமைச்சர்களாக இருந்த முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்களாம் எப்படி தமிழர்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க, தமிழர்களை எப்படியெல்லாம் அவங்க சிதைத்தார்கள் என்பதை பற்றிலாம் சொல்லியிருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக நீதி கட்சி எப்படி தமிழர் எதிர்ப்பாக அமைஞ்சிருந்தது? நீதி கட்சியினுடைய தலைவர்களும் அமைச்சர்களும் எப்படி தமிழர்களுக்கு, தமிழர்களுடைய அதிகாரங்களுக்கும் எதிராக இருந்தார்களோ அதே மாதிரி தான் அவர்களுடைய ஆட்சியும் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் 1913, 1915 ஆண்டுகளில் நடைபெற்ற 2வது 3வது ஆந்திர மாநாடுகள் இருக்குது பாருங்கள், அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய ஆட்சியே நடைபெற்றது. சொல்லப்போனால் ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோம்னா இது ஒரு தெலுங்கர்களுடைய ஆட்சி, தெலுங்கர்களுக்காக நடைபெற்ற ஆட்சியாகத்தான் நீதி கட்சியினுடைய ஆட்சி இருந்தது. தமிழர்களுடைய அடையாளங்களை மறுப்பது, தமிழர்களுக்கு அதிகாரங்களை பறிப்பது தான் அடிப்படையில் தான் இந்த நீதி கட்சியினுடைய ஆட்சி முழுவதுமே இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். இப்போது நீதி கட்சியினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடை பற்றி சொல்லிட்டீங்க சார். எந்த செயல்பாடு தமிழருக்கு எதிர்ப்பாக அமைஞ்சது குறிப்பாக சொல்லுங்கள். குறிப்பிட்ட செயல்பாடு எது தமிழருக்கு எதிர்ப்பாக அமைஞ்சது? இப்போ ஆந்திர பல்கலைக்கழகம் பார்த்தா உங்களுக்கு பார்த்தா பொதுப்படையான ஒன்று மாதிரி தான் தெரியும். அது நீதி கட்சி ஆட்சி வந்த பிறகு அவர்கள் ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாவதற்கான சட்ட வடிவத்தை ஏற்படுத்தி அதை செயல்படுத்தினார்கள். அந்த ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு இருப்பதை நம்ம மறுக்கவே முடியாது. அதே மாதிரி சமூக நீதிக்காக என்று அவர்கள் கொண்டு வந்த அந்த வகுப்புவாரி அரசு ஆணை இருக்குது பாருங்கள், 2 ஆணைகளை கொண்டு வந்தாங்க. 1921, 21 ஒரு ஆணை, 1922 மற்றொரு ஆணையை கொண்டு வந்தார்கள். இந்த 2 ஆணைகளும் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக பார்க்கும்போது அது ஏதோ பார்ப்பனராத எல்லா மக்களுக்கும் ஒரு உகந்த ஒரு இசைந்த ஒரு செயலாக தோன்றுகிறது தவிர உண்மையிலேயே அதை உற்று பார்க்கும்போது அந்த ஆணைகளை தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் தொழில் வளர்ச்சியை எடுத்துக்கொண்டால் நீதி கட்சி செய்த செயல்களை அத்துணையுமே தெலுங்கர்களுடைய நலனை முன்வைத்தே செய்தது. இப்போ நம்ம சொன்ன இந்த ஆந்திர பல்கலைக்கழகம் வழியாக தான் எல்லாருமே தொழில் வாய்ப்புகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆந்திர பல்கலைக்கழகத்தில் அன்றைக்கு சர்க்கரை ஆலை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் ஆந்திர பல்கலைக்கழகம் சென்று தான் அந்த பற்றி தெரிந்து கொள்ள முடியும்.
அந்த வகையில் வந்து அவர் ஆந்திர பகுதியிலேயே அவர்களுடைய தொழில் வளர்ச்சி இருப்பது போன்ற ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்தார்கள். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை மாகாணத்தில் நடக்கிற இந்த தமிழ் பகுதிகளிலையும் அவர்கள் எங்கெங்கெல்லாம் இந்த தொழில் வளர்ச்சியை செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் கோயம்புத்தூர், ராஜபாளையம், கடலூர் போன்ற பகுதிகள் இங்கெல்லாம் யார் இருக்காங்க என்று பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழியை பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த பகுதிகளை தேர்ந்தெடுத்து இங்கே தமிழ் பேசும் பகுதியில் கூட தெலுங்கு மக்களுக்கே வந்து எல்லா நன்மையும் அடைவது போன்ற ஒரு செயல்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நீதி கட்சி ஆட்சி என்பது தமிழர்களுக்கு எதிர்ப்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது என்று சொல்லலாம். இப்போ நீங்கள் பேசும்பொழுது ஆந்திர பல்கலைக்கழகம் சொன்னீங்க. ஆந்திர பல்கலைக்கழகம் ஒரு கல்வி நிறுவனம். அந்த கல்வி நிறுவனம் எப்படி தமிழருக்கு எதிர்ப்பாக அமைஞ்சதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆந்திர பல்கலைக்கழகத்தை வந்து நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது அது வந்து ஒரு எப்படி யார் எந்த இனத்துக்கும் அல்லது யாருக்கும் எதிர்ப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை போகும்போது இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாடு தான் எடுக்க முடியும். ஆனால் இந்த நீதி கட்சிக்காரர்கள் திட்டம் போட்டே வந்து இந்த ஆந்திர பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்கினார்கள் என்பதை நம்ம வந்து உற்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். இந்த ஆந்திர பல்கலைக்கழகத்தின் வழியாக அதனுடைய நோக்கமே, ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கத்தினுடைய நோக்கமே தெலுங்கு மொழியினுடைய வளர்ச்சிக்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் தான் ஏற்படுத்தப்பட்டது. இதை அவர்கள் பயன்படுத்தி அந்த தெலுங்கு பகுதிகளை ஒட்டிருக்கக்கூடிய அந்த பிற மொழியாளர்களுடைய மாவட்டங்கள், குறிப்பாக இருக்குன்னா பெல்லாரி மாவட்டத்தில் கன்னடம் இருக்குது, அதேமாதிரி சித்தூர், வடார்காடு மாவட்டங்கள்லாம் இருக்குது. இந்த மாவட்டங்களில் முழுக்க தெலுங்கு மயமாக்குவதற்குரிய அந்த முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதற்கு இந்த ஆந்திர பல்கலைக்கழகத்தை பயன்படுத்தினார்கள். அன்றைக்கு இருந்தது சென்னை கழகம் மட்டும்தான் இன்றைக்கு சென்னையில் இருந்தது, அந்த சென்னை மாகாணத்தில் இருந்தது. இதை தவிர ஒசமானியா பல்கலைக்கழகம் என்பது அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இல்லை என்றாலும் கூட அந்த நிசாம் பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஹைதராபாத்தில் இருந்தது. இது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் எப்படி தமிழ் பகுதிகளுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதே போல் ஒசமானியா பல்கலைக்கழகமும் நெருக்கமாக இருக்கிறது. எனவே தெலுங்கர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் மாறாக குறிப்பாக ஆந்திர பல்கலைக்கழகம் கேட்டதனுடைய நோக்கமே இந்த அன்றைக்கு இந்த சென்னை மாகாணத்தில் இருந்தக்கூடிய பிற மொழியாளர்கள் பகுதிகளையும் தெலுங்கு மயமாக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிட்ட செயல்பாடுகளுக்காகத்தான் இதை செய்தார்கள் என்பதை நம்ம அதை ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கத்திற்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வுகளை பார்த்தாலே தெரியும். குறிப்பாக சொல்ல வேணும்னா பெல்லாரி, சித்தூர், வடார்காடு. பெல்லாரியில் பார்த்திங்கன்னா கன்னடர்கள் மிகப்பெரிய அளவில் கொதித்தெழுந்து இந்த பெல்லாரி மாவட்டம் முழுவதையும் தெலுங்கு மயமாக்குவதற்கான முயற்சி ஆந்திர பல்கலைக்கழகம் வழியாக செய்கிறார்கள் என்பதை அன்றைக்கு அவர்கள் கொதித்தெழுந்து கண்டனம் செய்தார்கள். மிகப்பெரிய வன்முறையில் ஈடுபட்டார்கள் கன்னடர்கள். ஆனால் இங்கே நம்ம வந்து சித்தூர்லேயோ அல்லது வடார்காடுலையோ அதை செய்ய தவறிட்டோம். அதனுடைய பின் விளைவாக இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் போது அதனுடைய நம்ம பயனை நம்ம அனுபவித்தோம், அது வேறு செய்தி. ஆனால் ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கப்படாமல் இருந்திருந்தால் சித்தூர் முழுக்க தெலுங்கு மயமாக்கப்பட்டிருக்காது, தமிழ் பகுதியாக இருந்திருக்கும். மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது தமிழ் பகுதிகள் ஆந்திராவோடு இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இல்லாமல் இருந்திருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு இடர்பாடு. இதை நம்ம வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதை அன்றைக்கு பார்க்காமல் இருந்து விட்டோம். அன்றைக்கு இருந்த நீதி கட்சி ஆட்சியானது தெலுங்கர்களுக்கு ஆந்திர பல்கலைக்கழகம் எப்படி கொடுத்ததோ அதே போல் தமிழர்களுக்கு அன்றைக்கு ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை கொடுத்துருக்கணும். தமிழ் பல்கலைக்கழகத்துக்கான போராட்டத்தை தமிழர்கள் நடத்தினார்கள். ஆனால் நீதி கட்சி ஆட்சி மறுத்துவிட்டது. இப்போ இதன் மூலமாக நீங்கள் பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு ஆந்திர பல்கலைக்கழகம் தமிழர்களுடைய நலன்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் தமிழர்களுக்கும் மேலாக பிற மொழியாளர்களுடைய நலன்களுக்கு எதிராக தெலுங்கர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை வைத்து பார்க்கும்போது இது வந்து ஒரு நீதி கட்சியினுடைய ஒரு திட்டமிட்ட செயல்பாடாகத்தான் நம்ம இதை பார்க்க முடிகிறது. இப்போ வகுப்பு வாரி சொன்னீங்க. வகுப்பு வாரி ஆணையை வந்து நிறைவேற்றுறதுக்கான காரணம், முதலாவது வகுப்பு வாரி ஆணையை வந்து நிறைவேற்றினாங்க, அது வந்து சரியாக தான் நிறைவேற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னா பார்ப்பனலா இயக்கம் எல்லாமே இதுக்காக தான் பாடுபட்டாங்க. இப்படி பாடுபட்ட பயனாக அந்த ஆணை நிறைவேற்றப்பட்டது. இதுக்காக வந்து பல நாடுகள், பல அறிஞர்கள்லாம் ஒரு பாராட்டு தெரிவித்தாங்க. இது எப்படி வந்து தமிழுக்கு எதிர்ப்பாக மாறுது? நீதி கட்சியினுடைய அந்த முதல் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு அரசாணை இருக்குது பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் திராவிட கட்சிகள் மட்டுமல்ல, சமூக நீதியில் வந்து சிந்தனை உள்ள, அக்கறை உள்ள அத்தனை பேரும் கூட இன்றைக்கு அதை வந்து பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு செயலாக அதை கருதுகிறார்கள். நான் அது மாதிரி பார்க்க விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த வகுப்பு வாரி ஆணை என்பது ஏதோ ஒரு புதிதாக கொண்டு வரப்பட்டது அல்ல.
முன்பு ஆங்கிலேயருடைய நேரடி ஆட்சி காலத்தில் அமுல்படுத்தப்பட்ட வகுப்பு வாரி ஆணைகளினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டும். 1919 ஜனவரி 2ஆம் தேதி அன்றைய இருந்த சென்னை மாகாண ஆங்கில அரசு ஒரு ஆணையை பிறப்பித்தது. அந்த ஆணையின்படி என்னவென்றால், இந்த எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அந்த ஆணை உத்தரவிட்டது. அந்த ஆணையில் குறிப்பிடப்பட்டிருப்பது எழுத்தர் பதவி, அதேபோல் துணை வட்டாட்சியர் பதவி, அதேபோல் துணை நீதிபதிகள் பதவி. இந்த 3 பதவிகளையும் நியமனம் செய்யும்போது 50 விழுக்காடுக்கு மேற்படாமல் பார்ப்பனர்களுக்கும், பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கும் 50 விழுக்காடுகளுக்கு மேலாகவும் தருவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த ஆணை உருவாக்கி தந்தது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தெலுங்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த பதவிகள் நிரப்பப்பட வேண்டும் என்பதையும் அந்த ஆணை கட்டாயமாக்கியது. ஆனால் 1920 ஆட்சிக்கு வந்த நீதி கட்சி இந்த முதல் இட வகுப்பு வாரி அரசு ஆணை பிறப்பித்தது. 1921 செப்டம்பர் 16ஆம் அன்று பிறப்பித்தது. அது பிறப்பிக்கப்பட்ட போது எல்லாராலும் பாராட்டப்பட்டது. தமிழர்களாலும் பாராட்டப்பட்டது, தெலுங்கர்களாலும் வரவேற்கப்பட்டது, பிற சமூக நீதி சிந்தனை உள்ளவர்களால் வரவேற்கப்பட்டது. ஆனால் அந்த ஆணையை நீங்கள் உற்று பார்த்தோம் என்றால், அந்த ஆணையில் நீதி கட்சி எப்படி ஒரு திட்டமிட்டு தெலுங்கர்களுடைய நலனை முன்வைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டது என்பதை நாம் உணரலாம். இந்த 1921 செப்டம்பர் 16 வெளியிடப்பட்ட அந்த முதல் அரசாணை, வகுப்பு வாரி அரசாணையில், இதற்கு முன்பு சென்னை மாகாணத்தினுடைய ஆங்கிலேய நேரடி ஆட்சியின் கீழ் 1919ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அந்த ஆணை இருக்கு பாருங்க. அதில் குறிப்பிட்டிருந்த ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தமிழ் தெலுங்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப பதவிகள் நிரப்பப்பட வேண்டும் என்ற அந்த பகுதியை மட்டும் அதிலிருந்து நீக்கிவிட்டார்கள். இது ஏதோ ஒரு எதேச்சையாக நடந்ததாக நம்ம பார்க்க முடியாது. அந்த நீதி கட்சியினுடைய தலைவர்கள், அந்த நீதி கட்சியினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களுடைய அதிகாரத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தியவர்கள், கூட்டங்கள் நடத்தியவர்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் பேரும் புகழும் பெற்றார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி ஆட்சியில் அமர்ந்திருக்கும் போது அவர்களுடைய தெலுங்கருடைய நலனுக்காக அன்றைக்கு பார்த்தோம் என்றால், அவருடைய அந்த தெலுங்கு பகுதியில் நடைபெற்ற போராட்டம் என்பது தெலுங்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களை, தமிழ் பார்ப்பனர்களை மட்டுமல்ல தமிழர்களையும் சேர்த்து அந்த பதவிகளிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு முழுக்க தெலுங்கு மயமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அன்றைய கோரிக்கை. 1915 விஜயவாடாவில் நடைபெற்ற 2வது தெலுங்கு மாநாட்டிலையும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை நிறைவேற்றக்கூடிய வகையில், நடைமுறைப்படுத்த வகையில் தான் இந்த முதல் ஆணையை பிறப்பித்தார்கள். இந்த முதல் ஆணை என்பது முன்பு ஆங்கிலேயருடைய காலத்தில் 1919 எழுத்தர், துணை ஆட்சியர், துணை வட்டாட்சியர் மற்றும் துணை நீதிபதிகள் பதவிகளுக்கு மட்டும்தான் அந்த ஆணை பொருந்துவதாக இருந்தது. இப்போ இந்த முதலாவது ஆணை, நீதி கட்சியினுடைய முதலாவது வகுப்பு வாரி அரசு ஆணை என்பது, இது எல்லா பதவிகளுக்கும் இந்த ஆணை பொருந்தும். அதன்படி இந்த வகுப்பு வாரி அரசு ஆணையை பயன்படுத்தி எல்லா பதவிகளையும் நிரப்ப வேண்டும் என்ற ஆணையை பிறப்பித்தது. முன்பு இருந்தது 3 பதவிகளுக்கு, இப்பொழுது அனைத்து பதவிகளுக்கும் அதை விரிவு செய்தார்கள். விரிவு செய்து என்ன செய்திருக்க வேண்டும்? ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைகளுக்கு, தமிழர் தெலுங்கர் மக்கள் தொகைக்கு ஏற்ப அதை நிரப்ப வேண்டும் என்று சொல்லியிருந்தால் சரி. ஆங்கிலேயர்கள் குறிப்பிட்டு செய்ததை இவர்கள் நீக்கினார்கள். இதன் வழியாக தெலுங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்களை அதிகாரத்திலிருந்து துரத்துவதற்கு ஏதுவான ஒரு திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தினார்கள். இந்த முதல் ஆணையை பார்த்தா அது கூட சரியாக தெரியல, தெளிவாக இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவர்கள் 2வது ஆணையை 1922 இந்த 2வது ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த 2வது ஆணை இன்னும் தெளிவாக்கியது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, இந்த முதல் ஆணை 1919 ஆங்கிலேய அரசு போட்ட ஆணை, இது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்த ஆணையினுடைய இறுதி பகுதியில் சொல்கிறார்கள், மொழிவாரி அடிப்படையில் இடங்களை, பதவிகளை நிரப்ப வேண்டும் என்பது தான் நீதி கட்சி மற்றும் மக்களுடைய ஒரு கோரிக்கையாக, எண்ணமாக இருந்து வருகிறது. அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தெலுங்கு மாவட்டங்களில் மட்டும்,
தெலுங்கு மாவட்டங்களில் மட்டும் முழுக்க முழுக்க தெலுங்கர்களை மட்டுமே அங்கே பதவியிலே அமர்த்தக்கூடிய வகையில் அந்த அரசு ஆணையில் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தினுடைய தெலுங்கு பகுதியில் எல்லா பதவிகளையும் நிரப்பப்படும் போது தெலுங்கர்களை மட்டும் வைத்தே அவர்கள் நிரப்ப வேண்டும் என்ற ஆணையை அதில் பிறப்பித்தார்கள். அப்படி என்றால் அங்கே தெலுங்கு பகுதியில் இருந்த தமிழர்கள் எல்லாம் அந்த பதவியிலிருந்து விரட்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தியது நீதி கட்சியினுடைய அந்த 2வது ஆணை. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதோடு அதிகமாக பார்க்கணுங்க. 1919 ஆணையிலையும் சரி, 1921 ஆணையிலையும் சரி, பார்ப்பனர்களுக்கென்று ஒரு இடஒதுக்கீடு இருந்தது. 50 விழுக்காடுகளுக்கு மேற்படாமல் இடஒதுக்கீடு பார்ப்பனர்களுக்கு தரணும் என்று. இப்போ அன்றைக்கு இந்த சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு பகுதிகளில் இந்த 2வது ஆணையை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது 50 விழுக்காட்டிற்கு உட்பட்டு பார்ப்பனர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். யார் எந்த பார்ப்பனர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும்? அங்கே தமிழ் பார்ப்பனர்கள் உட்கார முடியாது. ஏன்னா இந்த ஆணை 2வது ஆணை சொல்வது தெலுங்கு பகுதிகளில் மட்டும் தெலுங்கர்களை மட்டும் வைத்து தான் அந்த பதவிகள் நிரப்பப்பட வேண்டும். அப்போ இந்த ஆணையை பயன்படுத்தும் போது அங்கே அந்த தெலுங்கர்களுக்கான அந்த பார்ப்பனர்களுக்கான இடஒதுக்கீடு என்று வரும்போது தெலுங்கு பார்ப்பனர்களை மட்டும் வைத்தே நிரப்பப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இப்போ இதன் வழியாக என்ன தெரிகிறது என்றால், அது பார்ப்பனர் அல்லாதாரோ முழுக்க முழுக்க தெலுங்கர்களை மட்டுமே வைத்து தெலுங்கு மயமாக்கப்பட வேண்டும் அரசாங்க பதவிகள் என்பதில் ரொம்ப குறிப்பாக இருந்தாங்கிறத 2வது ஆணை வெளியிட்டிருக்கிறது. அவர்களே 2வது ஆணையில் தமிழ் பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பதவிகளை நிரப்பப்படும் போது தமிழர்களை மட்டும் வைத்து நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அது நீங்கள் பாராட்டலாம் அவர்களை. ஆந்திரா அன்றைக்கு இந்த சென்னை மாகாணத்தில் இருந்த தெலுங்கு பகுதிகளில் தெலுங்கர்களை மட்டும் வைத்து பதவிகள் நிரப்பப்பட வேண்டும். ஆனால் தமிழ் பகுதிகளில் யாரை வேண்டுமானாலும் வைத்து பதவிகளை நிரப்பலாம். அப்படி என்றால் தெலுங்கு பகுதியில் முழுமையாக அதிகாரத்தை கொண்டு வருவது, தமிழ் பகுதிகளையும் தெலுங்கர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வருவது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்ததனுடைய விளைவாகத்தான் இந்த 2வது ஆணையை அவர்கள் குறிப்பிட்டு தெலுங்கர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காக செயல்படுத்திய ஒரு ஆணையாக நான் பார்க்கிறேன். இதில் இன்னும் இதோட ரொம்ப ஒரு மோசமானது, அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் பனகல் ராஜா. அவர் நேரடியாகவே பதவிகளை நிரப்பப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்கிட்ட இருந்துச்சு அமைச்சருங்கிற முறையில். அவர் எந்த அளவு பதவிகளை நேரடியாக நீங்கள் நியமனம் செய்திருப்பாருங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே பனகல் ராஜா தெலுங்கர்கள் அதிகாரத்துக்கு வருவதில் தான் விருப்பம் உள்ளவராக இருந்தவர். அதுக்காக முன்னின்று போராட்டம் நடத்தியவர். அவரே அமைச்சராக இருந்து அந்த வாய்ப்பு வரும்போது அவர் நேரடியாக செய்த அத்தனை பதவி நியமங்களும் உறுதியாக சொல்லலாம் தெலுங்கர்களை மட்டுமே வைத்து அவர் அந்த பதவி நியமங்களை செய்திருப்பார். இப்போ இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் இந்த இடஒதுக்கீடு ஆணை என்பது, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசு ஆணை என்பது தெலுங்கர்களை அதிகாரத்தில் கொண்டு வரதுக்காக நீதி கட்சி செயல்படுத்திய ஒரு நாடகம் என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டாம். அன்றைக்கு இருந்தவர்கள் அதை இந்த பார்வையில் பார்க்கவில்லை. இன்றைக்கும் கூட அந்த பார்வையில் பார்ப்பதற்கு இன்றைக்கு பல பேர் மறுக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த 2 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணையையும் நன்கு நீங்கள் பார்க்கும்போது, ஆய்வு செய்யும்போது தெளிவாக தெரிவது என்னவென்றால், இந்த ஆணைகள் தமிழர்களை பதவியிலிருந்து விரட்டவும், அதிகாரத்திலிருந்து விரட்டவும், தெலுங்கர்களுக்கு அதிகாரத்தை முழுமையாக தெலுங்கு பகுதியில் தரவும், பிற பகுதிகளில் தெலுங்கருடைய அதிகாரத்தை ஏற்படுத்தவும் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆணை என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது 1வது வகுப்புவாரி ஆணையம் 2வது வகுப்புவாரி ஆணையம் பார்ப்பனர் அல்லாதோர் அரசு பணிகளில் சேருவதற்கு அடித்தளமாக அமைஞ்சதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உங்கள் கருத்தை வச்சு பார்க்கும்பொழுது அது தெலுங்கர்களுக்கு ஆதரவாகத்தான் அந்த ஆணை வெளியிடப்பட்டதாக சொல்கிறீங்க. அது சம்பந்தமான ஏதாவது குறிப்புகள் இருக்கா? நான் முன்பே சொன்னது போல் இந்த 2 ஆணைகளும் ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்பாடாக தான் நீதி கட்சியினுடைய அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த முறையை பார்த்தா நம்ம தெரிகிறது. ஏனென்றால் 1919 ஆங்கிலேயர் ஆட்சியில் நேரடியாக அன்றைக்கு வெளியிடப்பட்ட அந்த ஆணையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய
தமிழ் தெலுங்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த பதவிகள், அரசாங்க பதவிகள் நிரப்பப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. 1921 வந்து நீதி கட்சி ஆட்சி திட்டமிட்டு அந்த சொற்றொடரை எடுத்தால் அதற்கு என்ன பொருள்? அதற்கு பிறகு அவர்கள் அந்த முதல் ஆணையில் என்ன கேட்டிருக்கிறார்கள் என்றால், முதல் ஆணையில் 1921 செப்டம்பர் 16 வெளியிடப்பட்ட அந்த முதல் வகுப்பு வாரி ஆணையில் அவர்கள் சொன்னது, முன்பு 1919 அளிக்கப்பட்ட ஆணையில் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் பதவிகளை நிரப்பும்போது தமிழர் தெலுங்குங்கிற அடிப்படையில் நிரப்பும்போது அந்த பட்டியலையும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த முதல் வகுப்பு வாரி ஆணை நீதி கட்சி ஆட்சியில் பிறப்பிக்கப்பட்டதில் அவர்கள் மாவட்ட அதிகாரிகள், நீதிபதிகள் வந்து எந்த வகையில் வந்து அந்த பட்டியலை வந்து அவங்க சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால், மொழிவாரி அடிப்படையை விட்டுட்டாங்க. அதற்கு பதிலாக வகுப்பு வாரி அடிப்படையில் மட்டுமே கேட்டிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பார்ப்பனர்கள், பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள், இந்திய கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், ஐரோப்பியர்கள், மற்றவர்கள் என்ற அடிப்படையில் மட்டும் நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் நிரப்பியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் போதும் என்று சொல்லிவிட்டார்கள். பட்டியலை அனுப்பி வைத்தால் போதும் என்று சொல்லிவிட்டார்கள். அதன் மூலம் மறைமுகமாக நீங்கள் அந்த முன்பு இருந்த ஆணையில் இருந்த மொழிவாரி அடிப்படையை நீங்கள் பின்பற்ற வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். இரண்டாவது ஆணையை வந்து 1922 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அவர்கள் வந்து வெளியிடும்போது, அந்த ஆணையில் வந்து அவர்கள் வந்து முன்பு இருந்ததுக்கு மேலாக விளக்கமாக தெளிவாக தெலுங்கர்களுக்கு அதிகாரம் போய் சேர வேண்டும் என்பதை ரொம்ப திட்டவட்டமாக அவர்கள் சொன்னார்கள். அந்த இரண்டாவது ஆணையில், அந்த இரண்டாவது ஆணையில் எல்லாற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் இறுதி இல்லை சொல்லும்போது, இந்த அரசின் பரிவை பெற்றதும் சட்டமேலவையில் பலமுறை கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதுமான அரசாங்க பணிகளில் அந்தந்த மொழிப்பகுதிகளை சார்ந்தவர்களை கொண்டே நியமிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து தெலுங்கு மாவட்டங்களிலும் ஏரியா பகுதிகளிலும் உள்ள தலைமை அலுவலர்கள் தங்கள் பகுதியை சாராத பிற மொழி இன பணியாளர்களின் பட்டியலை தயாரித்து வைத்துக் கொள்வதோடு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அத்தகையவர்களின் எண்ணிக்கையை குறைத்திட வேண்டும் என ஆணையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இரண்டாவது ஆணை இருக்குது பாருங்கள், 1922 அந்த வெளியிடப்பட்ட ஆணையின் இறுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எந்தெந்த மாவட்டங்கள் தெலுங்கு மாவட்டங்கள் என்ற பட்டியலை இத்தோடு நாங்கள் இணைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் மேலோட்டமாக முதல்ல பார்த்தீங்கன்னா தெலுங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்களை வெளியேற்றுவதற்காக திட்டம் இருப்பதை இந்த இரண்டாவது ஆணையில் நம்ம தெளிவாக தெரிகிறது. தெலுங்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள்னால் பார்ப்பனர் அல்லாதவரும் கிடையாது, தமிழராக இருந்தால் அவர்கள் நீக்கப்பட வேண்டும், அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அந்த இடங்கள் வந்து தெலுங்கர்களை வைத்து, பார்ப்பனர் அல்லாதவரோ ஆனால் தெலுங்கர்களாக மட்டுமே வைத்து ஒரு தெலுங்கு மயமாக்கக்கூடிய முறையை தெலுங்கு பகுதிகளில் கடைபிடித்தார்கள். தெலுங்கு பகுதி இல்லாத அந்த சென்னை மாகாணத்தினுடைய தமிழ் பகுதிகளில் யாரை வேண்டுமானாலும், அப்படி என்றால் என்ன, தெலுங்கர்களை வைத்தும் அங்கே நிரப்பப்படலாம் பதவியே என்ற ஒரு அடிப்படையை ஏற்படுத்தினார்கள். இதில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1905 தான் வந்து சித்தூர் மாவட்டத்தை வந்து தனியாக பிரித்தெடுத்தார்கள். அதில் மிகப்பெரிய அளவில் தமிழ் பகுதிகளெலாம் அதில் சேர்ந்துருந்துச்சு. இப்போ இந்த இரண்டாவது ஆணை 1922ஆம் ஆண்டு அது செயல்படுத்தப்பட்ட இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட இரண்டாவது ஆணை மூலம் அந்த மாவட்டம் முழுவதும் ஒரு தெலுங்கு பகுதிகளாக மாற்றப்பட வேண்டும். அந்த பதவிகளில் இருக்கக்கூடிய எல்லா பணியிடங்களையும் தெலுங்குகளை மட்டுமே வைத்து நிரப்பப்பட வேண்டும். சித்தூர் மாவட்டம் மிகப்பெரிய அளவில் தமிழ் பகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டமாக இருந்துச்சு. அந்த மாவட்டம் முழுவதும் இவர்கள் சித்தூரையும் அந்த தெலுங்கு மாவட்டத்தில் ஒன்றாக சேர்த்திருக்கிறார்கள். அதன் வழியாக என்ன நடைபெற்றது என்றால், சித்தூர் மாவட்டத்தை முழுவதும் ஒரு தெலுங்கு மயமாக்கக்கூடிய முயற்சியை அவர்கள் இந்த இரண்டாம் வகுப்பு வாரி அரசு ஆணை மூலமாக செயல்படுத்தினார்கள். இது எப்பொழுது வந்து தமிழர்களுக்கு ஒரு இடையூறாக இருந்தது என்றால், மொழிவாரி மாநிலம், நான் முன்பே சொன்னது போல மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் போது சித்தூர் ஒரு தெலுங்கு மாவட்டம் என்பதை அறிவிப்பவர்களுக்கு ஏற்றதாக அங்கு இருக்கக்கூடிய துணை பணியிடங்களும் தெலுங்கர்கள் மயமாக்கப்படுவதற்கு இந்த ஆணை உறுதுணையாக இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆணைங்கிறது நேரடியாக பார்க்கும்போது ஏதோ வந்து பொதுவாக ஒரு சமூக நீதிக்கான ஆணை, பார்ப்பன அல்லாத மக்களுக்காக ஒரு நன்மை பயப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆணை மாதிரி தெரியும். ஆனால் உற்று நோக்கும்போது அது சிறந்த முறையில் பார்க்கும்போது தான் தெரிகிறது,
தெலுங்கர்களை கொண்டு தமிழர்களை அதிகாரத்திலிருந்து விரட்டுவதற்கு தெலுங்கு பகுதிகளில், தமிழ் பகுதிகளில் தெலுங்கர்களை பணியிடங்களில் அமர்த்துவதற்கு ஏதுவாக ஒரு திட்டமிட்ட முறையில் நீதி கட்சி தமிழர்களுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்ட ஒரு ஆணையாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய திடமான ஒரு கருத்து. ஐயா, இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பேசணும், நிறைய விளக்கங்கள் நீங்கள் சொன்னீங்க. அந்த விளக்கங்களில் பார்க்கும்பொழுது பார்ப்பனர் அல்லாத இயக்கம் தமிழர்களுடைய அடையாளங்களை மறைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீதி கட்சியும் நீதி கட்சி ஆட்சியும் தமிழர்களுடைய அதிகாரத்தை மறைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி நிறைய விளக்கங்களை நீங்கள் கொடுத்தாலும் கூட தமிழர்கள் இதில் என்ன படிப்பினை கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழர்களை பொறுத்தவரை தங்களுடைய அடையாளங்களை இழந்துவிட்டால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அவமானங்கள், கேவலங்கள், அடிமை வாழ்வு இவையெல்லாம் இருக்கும் என்பது தமிழர்களுக்கு இந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தில், நீதி கட்சியில் தங்களுடைய அடையாளங்களை தொலைத்ததினால் ஏற்பட்ட ஒரு படிப்பினை. ஒரு இனம் தனக்கு தலைமையாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் தன் இனத்துக்குள்ளேயே ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும்தான் அதனுடைய அடையாளங்களும் அதனுடைய அதிகாரங்களும் பறிபோகாமல் பாதுகாக்கப்படும் என்பதை இந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கமும் நீதி கட்சியும் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. குறிப்பாக பார்ப்பனர் அல்லாத இயக்கம் நமது அடையாளத்தை மறைத்தது. தமிழர்கள் என்ற அடையாளத்திலிருந்து நம்ம மாறுபட்டு பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்ற அடிப்படையில் நமது கோரிக்கைகளை, நமது உரிமைகளை வலியுறுத்த தொடங்கிய போது தமிழர்கள் என்ற அந்த அடையாளத்தை நாம் அதனுள் தொலைத்துவிட்டு ஒரு பொதுவான பார்ப்பனர் அல்லாத இயக்க அடிப்படையில் செல்லும்போது, அது நமக்கு எதிராக செல்லும்போது, தமிழர்களுக்கு எதிராக அந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தினுடைய நடவடிக்கைகள் செல்லும்போது அதை எதிர்த்து நம்மால் குரல் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அன்றைக்கு எழுந்ததை நாம் பார்த்தோம். அதே போல் நீதி கட்சியினுடைய அந்த செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்போது, பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்போது, ஒரு இனம் எப்படி தொடர்ந்து விழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. ஒரு பார்ப்பனர் அல்லாத இயக்கம் நீதி கட்சியில் தங்களுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டதுனால தமிழர்கள் தங்களுடைய அதிகாரத்தை இழந்து விட்டார்கள். ஒருவேளை தமிழர்கள் விழித்து கொண்டே இருந்திருந்தால் பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தைக்கு தலைமை அவர்களே ஏற்றிருப்பார்கள், நீதி கட்சிக்கு தலைமை அவர்களே ஏற்றிருப்பார்கள். அன்றைக்கு முதலாக ஏற்பட்ட மக்களாட்சியில் ஏற்பட்ட 1920 முதல் முறையாக அன்றைக்கு இந்தியா முழுவதும் ஏற்பட்ட அந்த மக்களாட்சியினுடைய அடிப்படையில் அமைந்த அந்த தேர்தலில் அன்றைக்கு தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்த சென்னை மாகாணத்திலே தமிழர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழர்களே ஆளக்கூடிய தலைமையில் ஆட்சி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த வாய்ப்பை அன்றைக்கு தமிழர்கள் இழந்து விட்டார்கள். இவை எல்லாம் எதை காட்டுகிறேன் என்றால், தமிழர்கள் தொடர்ந்து விழித்து கொண்டே இருக்க வேண்டும், வரலாறுகளை திரும்ப பார்க்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையைத்தான் பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தினுடைய அந்த படிப்பினையும் நீதி கட்சியினுடைய படிப்பினையும் நமக்கு காட்டுகிறது. இந்த படிப்பினைகளுடைய அடுத்த நிலையிலே தான் நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பார்க்கிறேன். தாங்கள் பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தில் தொலைத்துவிட்ட தங்களுடைய அடையாளத்தை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை தேடத் தொடங்கினார்கள். அந்த அடையாளத்தை தேடத் துவங்கி தமிழர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி அவர்கள் வளர்ந்து வரும்போது தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்று தங்களுடைய அதிகாரத்திற்கான ஒரு அச்சாரத்தை பதிக்க தொடங்கினார்கள். எங்கே தமிழர்கள் தங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றி தொடர்ந்து வைத்து கொண்டால் தங்களுடைய அடையாளமும் தங்களுடைய அதிகாரமும் பறிக்கப்படும் என்று கருதிய பிற மொழியாளர்கள் அன்றைக்கு திராவிடம் என்ற அடையாளத்தை அன்றைக்கு கொடுத்ததை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டதனால் இன்றைய தினம் வரை தமிழர்கள் இன்றைக்கு அடையாளத்தை தொலைத்துவிட்டு அதிகாரத்தை தொலைத்துவிட்டு தங்களுடைய சொந்த பூமியிலே இரண்டாந்தர மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேதனையான நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும்.